நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜீமோடாபர். நான் உங்க சூசன் ஐயர். உங்கள் ஏமி சாண்டியாகோ. நான் உங்கள் ஏத்துஸ் ராமசாமி. உடன் வழங்குவோர் ஐபிஎஸ் மட்டன் ஸ்டார், ஆமையோடு டிரான்ஸ்போர்ட், மாம்பழம் மார்க் தீப்பெட்டிகள் மற்றும் டாபரையா அணுகுண்டுகள். இந்த நிகழ்ச்சியில் வரும் எந்த கருத்தும் கற்பனை அல்ல. வணக்கம் ஆண்டைஸ் உறவுகளே. இது ஒரு வித்தியாசமான எபிசோட். தெரியும் இந்த மாதிரி இந்த கூத்தாரம் நடக்கும் தெரியும், அதனால அமைதியா இருந்தேன். இதெல்லாம் ப்ளூப்பர்ல வச்சிருக்காங்க. நீ சேர்த்து இருந்தாலும் போட சொல்றேன். வணக்கம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். ரொம்ப நாள் கழிச்சு பாட்காஸ்ட்ல ஒருத்தன் இருக்கான்னு தான் பேருக்கு, ஆனா வர்றது ரொம்ப ரேரா தான் வருவான். ஆண்டைக்கு ரூம்மேட் வணக்கம். 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 அடுத்ததா யாரை கூப்பிட போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம பாட்காஸ்டின் ஒரு இப்பொழுதைக்கு ஒரு தூணாவும் மாறி இருக்காங்க. இவனுக்கு இன்ட்ரோ குடுக்கறதுக்குள்ள விடிஞ்சிரும். நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் தாங்க ஏமி சாண்டியாகோ. நான் வந்து ஆண்டைஸ்ல இது என்னோட டெபியூட் எபிசோட். அடுத்து வந்து நம்ம ஏத்திஸ்ட் ராமசாமி இருக்காரு. ஏத்திஸ்ட் அன்மியூட் பண்ணி வணக்கம் சொல்லுங்க. ஏத்திஸ்டே வணக்கம். பாடி வணக்கம் சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம செவ்வாழை டாக்ஸ்ல இருந்து நம்ம செட்சுனா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் செட்சுனா. வணக்கம் ஏமி சாண்டியாகோ. ஆண்டைஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம செவ்வாழை டாக்ஸ்ல இருந்து ஷோ டைரக்டர் சின்ன பூமரான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சின்ன. ஏமி இல்ல, நீங்க சொல்றது தப்பு. அதாவது அவரு இதோட ஷோ டைரக்டர் கிடையாது, நமக்கு செட் ப்ராப்பர்ட்டி அவரு. அப்படி சொல்லுங்க. ஓகே, செட் ப்ராப்பர்ட்டியான ஆண்டைஸின் செட் ப்ராப்பர்ட்டியான சின்ன பூமரான். வணக்கம் சின்ன. வணக்கம் ஏமி. வணக்கம் ஜீமோடாபர் தலைவர் அவர்களே. கேட்டுக்கொண்டிருக்க லிசனர் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன பூமரான். ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் எங்கேயோ போய் செட் ப்ராப்பர்ட்டியா இல்லாம ஆண்டையில ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா இருக்குது. எனக்கு பெருமையா இருக்கு. என்ன செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ற சில குட்டி குஞ்சானுகளுக்கு நான் சொல்றேன், நான் செட் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறது அவனுக்கு பிரச்சனைனா நான் செட் ப்ராப்பர்ட்டியா இருப்பேன்டா. கெத்தா ஸ்டைலா முடிஞ்சா கேளு, இல்ல சூத்துல மிளகா சொறி வைக்கடா. யாருக்கும் பேசி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுட்டு யாருக்கு சொன்ன, யாருக்கோ அது வந்து சொல்றேன். விடுங்க. அடுத்து நம்ம ஒன் அண்ட் ஒன்லி சூசன் ஐயர். வணக்கம் சூசன் ஐயர். வணக்கம் ஏன்டி சாமியாகோ. இங்க இருக்கிற எல்லாருக்கும், நம்ம ஹோமிஸ் எல்லாருக்கும் சாரிங்க, ஏமி சாண்டியாகோ வணக்கம். சொல்லுங்க போதும். எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் வந்து பக்கத்துல ஆர்டர் போட்டேன். ஸ்விக்கிலயும் ஜொமேட்டோலயும் வந்து கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தர் 320 ரூபா சொல்றான், இன்னொருத்தர் 315 ரூபா சொல்றான். இதுல நான் எதுல ஆர்டர் போறேன், ஸ்விக்கில ஜொமேட்டோன்னு கன்ஃபியூஸா. அதாவது டாபிக் மாத்திட்டு போங்க. ஒரு நிமிஷம் செத்துனா டாபிக்க மாத்திட்டு ஸ்விக்கி நல்லா இருக்குமா ஜொமேட்டோ நல்லா இருக்குமான்னு போட்டுடலாமா? பட்டிமன்ற டிபேட் மாதிரி 3 பேருக்கு ஸ்விக்கியும் 3 பேர் வந்து ஜொமேட்டோவும் பேசி, அதாவது பாட்காஸ்ட் காப்பி கண்டென்ட் ஏதோ வரும், அது இழுத்து மூடிட்டு போயிடலாம். இப்படிதாங்க ஆண்டைஸ் பாட்காஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் லிசன் பண்ணிருக்கேன். இவங்க பண்ற இந்த கெஸ்டா வரவங்க பண்ற அலப்பறையெல்லாம் ஒரு சூசர ஒரு வணக்கம் கூட உருப்படியா சொல்ல விடாம குறுக்க வந்து பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து எபிசோடுக்குள்ள போகணும். பாருங்க, இன்ட்ரோக்கே 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. இல்ல, ஒரு தனி மனிதன் பசியை தாக்கிட்டு இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு பசிய தாக்குறாங்களாம். ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அழித்திடுவோம் ஜகத்தினைன்னு பாரதி ராஜா சொல்லி இருக்கிறப்பல. அதேதான் பாரதி ராஜாவா? ஏங்க புழுதிருச்சுன்னா விட்டுருங்க, அது ஏங்க கிளறிக்கிட்டு டாபிக்ல போயிடலாங்க. அன்னைக்கு கோஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். கோஸ்ட் எபிசோட்னா என்னடா முற்போக்கா இருந்துகிட்டு கோஸ்ட்ன்னு சொல்லி வந்து ஊம்புறியே, நீ எல்லாம் ஒரு முற்போக்கு நிபாவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அந்த மாதிரி இல்ல. இப்ப நம்ம ஊர்ல சில ஏரியால என்ன சொல்லுவாங்க, அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு பேய் கதை இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் சொல்றதுல இந்த கதை கண்டிப்பா யார்ட்டையா ஒருத்தட்டையா கண்டிப்பா இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு நேர் ரோடு இருக்கும். அந்த ரோட்ல ஒரு பனை மரமோ இல்ல 3 பனை மரமோ இல்ல 2 பனை மரமோ எப்படியாவது இருக்கும். அது அந்த ஊர்ல சுத்தமா இந்த ஒத்த பனை மரம் 2 பனை மரம் இப்படிதான் ஏதாவது மென்ஷன் பண்ணி அது ஒரு பேர் வேற வச்சு பயங்கரமா வச்சிருப்பானுங்க. அது கிட்ட போனாலே ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிங்களா? இங்க பாருங்க உங்களுக்கு அப்படியா? எங்க ஊர்ல எப்படின்னா, அந்த ரெட்டப்பழ மரத்துல மட்டும் நீ யாரும் இல்லாத நேரத்துல நின்னா வச்சுக்க, தலைகீழா ஒரு பேய் உன் தலைய தூக்கிட்டு போயிரும். ஊன்னு நமக்கா கொட்டை நடுங்கிரும்.
புளிய மரத்தை புளிய விட்டுட்டீங்க. மர கதை அது தனி யூனிவர்ஸ், அது வேற ஒரு யூனிவர்ஸ். ஏமி இல்ல 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 ஏமி டாபிக் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ புளிய மரம் ஓகே, கொம்பு எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கு, ஓகே, வந்தா கூட தப்பிச்சிடலாம். நம்ம அந்த பனைமரத்துல சாஞ்சு இருக்கும் போது அந்த உச்சில இருந்து அந்த பேய், இந்த கிரட்ஜ் படம் பார்த்திருக்கீங்களா? தலையில அந்த ஆட்டோ ஓட்டிட்டே ஒரு பேய் வருமே, அந்த மாதிரி வந்து நம்ம தலையை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். அப்பெல்லாம் பயமுறுத்தி விடுவாருங்க. இது இந்த பனைமர கதையை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஏன்டா இது இந்த பனைமர கதை எல்லா ஊர்லயும் இருக்குன்னா, இது வந்து மாத்தி மாத்தி சொன்ன கதை தான். ஏன்டா இந்த கதையை வந்து இப்ப சொன்னேன், இந்த மாதிரி நிறைய ஊர் இது வந்து எங்க ஊர்ல நடந்த ஒரு கதை தான். எப்படின்னா, எங்க ஊர்ல வந்து ஒரு 4 பனைமரம் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சு. ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த பனைமரம் இருந்துச்சு. அப்ப 4 பனைமரம் இருந்துச்சு. அந்த 4 பனைமரம் இருக்கிற இடத்துக்கு போகாத, அது ஏதாவது பேய் வந்து அடிச்சிரும் அப்படின்னு பானுங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். எல்லாரும் நல்ல மழைகளை பேஞ்சு ஒரு நாளைக்கு என்ன அது எப்படி இருக்குன்னா, அந்த இடமே ஒரு 4 பனைமரம் வந்து வெப்சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஒத்தையடி போத போகும். எப்ப யாராவது கொஞ்சம் போடுங்கப்பா. ஏங்க உங்க பாட்காஸ்ட்ல இருந்து பேச ஆரம்பிச்சா போடுங்கலாம் சொல்லுவீங்களா? ஏங்க நான் வரலைங்க, நான் இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. இல்ல யாராவது ஒருத்தருப்பா, சூசனே போடியா, அந்த வியாதி இருக்குன்னு தெரியும்ல, விடாதே அப்படி வர்றா மறுபடியும் ஓம்பு போட சொல்றான். டேய் என்ன நினைச்சிருக்கிற? சரி சொல்றியா சொல்லியா. இப்ப எப்படி இருக்கும்னா, அந்த இடம் வந்து ஒரு ஒத்தையடி பாதை தான். அந்த பாதைக்கு லெஃப்ட் சைட்ல வந்து 4 பனைமரம் இருக்கும். ரைட் சைட்ல வந்து ஒரு சின்ன குளம். இப்படிதான் இருக்கும் அந்த செட்டப், இப்படிதான் இருக்கும். மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பனைமரத்துக்கு கீழே வந்து ஆகி போயிட்டு அந்த குளத்துல கழுவுறதுக்காக அந்த இது இருக்கும். பனைமரத்துக்கு கீழே போக மாட்டானுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஏன்னா சோத்தை தூக்கி வாயில வச்சீங்கன்னா இந்த டிஸ்க்ளைமர் மன்னிச்சிருக்கா பேர பசங்களா. சின்ன நீங்க எப்படி சொல்றீங்கல்ல, அது அப்படி கிடையாது. குளம் காஞ்சிச்சுன்னா குளத்திலே போவானுங்க, அங்க தண்ணி வந்து கட்டுவானுங்க, அவ்வளவுதான். என்னன்னா இருங்க, அத கதிர் எபிசோடா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க பேய் எபிசோட எபிசோடா போயிட்டு இருக்கு. ரொம்ப நாறுது, கடந்து போங்க. இப்படிதான் அந்த 4 பனைமரம் என்ன ஆகணும், ஒரு தடவை நல்ல பயங்கரமான மழை, 4 பனைமரம் 3 பனைமரம் வச்சு எப்படின்னா மழை பெஞ்சு அடிச்சு உடஞ்சிருச்சு. இந்த பனைமரோட ரொம்ப பழசு அது, அதனால உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ஊர்ல இல்ல, நான் கொஞ்ச நாள் வெளியூர் வந்துட்டேன். வெளியூர்ல வேற ஒரு ரிலேஷன் வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருந்தேன். திரும்ப அந்த ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த 3 பனைமரத்துக்கிட்ட போகாத, அதாவது அந்த கவுண்ட் குறைய அதோட நேம மாத்திட்டே இருப்பானுங்க. அடுத்து இப்ப 2 பனைமரமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப ரெட்டை பனைமரமா இருப்பானுங்க அநேகமா. அது ரெட்டை பனைமரத்துக்கிட்ட போகாதுன்றது. இவ்வளவுதான் அந்த ஸ்டோரி வந்து அந்த மரத்தோட கணக்கை வச்சு இவங்க ஒரு கதை எழுதுறதுதான். இந்த மாதிரியான கதைகள் சொல்ல போறது. ஏன்னா அது மித்தையும் பிரேக் பண்ற மாதிரியான கதைகளாவும் இருக்கும். இல்லைன்னா நாங்களே எங்கேயாவது பார்த்து சூத்தடி வாங்கின கதைகளா இருக்கும். நமக்கே அது பேக் ஃபயர் ஆகி நிற்கும். அந்த மாதிரி கதைகளாவும் இருக்கும். இப்படி வந்து உங்களுக்கு யாருக்கு ஏதாவது நடந்த கதைகள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. முதல்ல நான் சொல்றேன். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பேய் கதை தான். எங்க ஊர்லயும் இந்த சுடுகாட்டையும் பனைமரம் இதெல்லாம் கதையெல்லாம் இருக்குது. எனக்கு இது வந்து யாரு சொன்னது, எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு சம்பவம். ஐயா சின்ன அவங்க பின்னாடி கிறுக்கு சவுண்ட் வந்துட்டு இருக்குது. ஐயா ஒரு கிறுக்கு ஆட்டோ முறுக்கிட்டே இருக்காங்க, போய் சூத்து எடுத்துட்டு வெளியே வருது. இருங்க வந்து ஆட்டோவா? சிங்கமுத்து ஒரு மாதிரி இந்த டெம்ப்ளேட் இருக்கும், அப்படி பயந்துகிட்டு முழிக்கிற மாதிரி. அது மாதிரி நான் முழிக்கிறேன் நம்ம ஆட்டோ நானே. இல்ல உங்களுக்கு எனக்கு இந்த டெம்ப்ளேட் ஒரு மாதிரி காஜியா பாக்குற ஆட்டோ நான் வேணும்னு தோணுது இல்லைன்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே நோ மோர் அஃபென்ஸ். சரி ஓகே. என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. சின்ன வயசா இருக்கும் போது இப்பவும் கூட சொன்னாரு. ஆனா அதை அப்ப நம்பினேன், இப்ப நம்பல. என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாயை பொழந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப கேட்டா, சை இந்த கருமத்தெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்குதுன்னு எங்க அப்பாவையே நான் திட்டுவேன். என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா வந்து எனக்கு வந்து அப்ப நான் வந்து பிறக்கல. எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க இப்ப இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க.
அந்த அக்காவுக்கு வந்து ஒரு 3 வயசு இருக்கும். சரிங்களா? சின்ன குழந்தை. அப்ப வந்து எங்க அப்பா வந்து ஹோட்டல்ல வந்து மாஸ்டரா இருந்தாரு. என்ன பண்ணுவாருன்னா, எங்க எங்க அக்காவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாராம். எப்பயுமே ஏதோ நொறுக்கு தீனி குழந்தை அதிகமா கேட்டுச்சுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, செல்லமா வளர்த்துக்கிட்டு. ஒரு நாள் அப்படி என்ன பண்ணியிருக்காரு, கடைக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைக்கு வேணும்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருட்டி ஒரு 11:30 மணி இருக்கும் நைட்டு நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. மெயின் ரோட் வழியா போனோம்னா எங்க பாட்டி வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். சரி, அந்த பக்கம் யாரு சுத்திட்டு போறது அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு சுடுகாடு பக்கமா ஒரு சின்ன வழி இருக்கும், அது வழியா பூந்து போனோம்னா ஒரு 5 நிமிஷம் வீடு வந்துடும். இவர் என்ன பண்ணிருக்காரு, அவ்வளவு பொருளையும் கையில வச்சுக்கிட்டு இந்த ஸ்நாக்ஸ், கறி, மட்டன், கிட்டன் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கேரி பேக்ல வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சுடுகாடு வழியா. வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாதையில வந்து பாத்துருக்காரு, அவரும் போதையில இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா இப்ப அதிகமா குடிப்பாரு, அப்பயும் போதையில இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப மட்டும் தான் அதிகமா குடிப்பாரா? ஆமாங்க, இப்பெல்லாம் அதிகமா குடிக்கிறது இல்ல. ஏன் சொல்லுங்க, நீங்களும் கேப்பீங்களே. இல்லையா, எனக்கு அந்த கர்மாந்திர பழக்கம் இல்ல, எனக்கு கிடையாது ஐயா. சரி, அந்த வாயில இருக்க ஆசை துப்பிட்டு பேசுங்க. கம்முன்னு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு இல்லையா கர்மச்சை. சரி, என்ன ஆயிருக்குன்னா பாதையில் நடந்து வந்துட்டு இருக்காரு, வெள்ளையா ஒரு உருவம், சரியா, மாடு மாதிரி இருந்திருக்குது. மாடு மாதிரி இருந்துட்டு அது கண்ணு பார்க்க வேற ரெட்டா இருந்திருக்குது. அத பாத்துட்டு அது வேற உருமி இருக்கு ஒரு மாதிரி. உருமுனோட என்ன பண்ணிருக்காரு, கையில இருந்ததை எல்லாம் கீழே போட்டு வீட்டுக்கு ஓடி இருக்காரு. குறுக்கு பாதையில பூந்து சாக்கடையெல்லாம் விழுந்து ஓடி இருக்காரு. என்ன இருக்கு, சாக்கடையெல்லாம் விழுந்து ஓடி வேட்டியெல்லாம் சாக்கடையில நினைஞ்சு வீட்டு கதவை போய் டப்பு டப்புன்னு தட்டி எங்க அம்மா அந்நேரத்துக்குன்னு வந்து கதவை திறந்து பார்த்தப்ப வேட்டியெல்லாம் சாக்கடையா இருந்துச்சு. வேட்டியை கழட்டி போட்டு உள்ள குடுகுடுன்னு எங்க அம்மாவை தள்ளி விட்டு ஓடி போய் எங்க அக்காவுக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டாரு. சரிங்களா? போர்வைய போது படுத்தவர்தான் காலையில எந்திரிச்சு எங்க அம்மா கேக்குது, ஏன் லூசு இந்த மாதிரி அந்நேரத்துக்கு வந்து என்னைய தள்ளி விட்டு போய் படுத்திட்டு இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல எங்க அப்பா சொன்னாரு, இல்லடி இங்க பேர் சுடுகாட்டு வழியா வந்துகிட்டு இருந்தேன், வெள்ளையா ஒரு உருவம் வந்துருந்துச்சு, கண்ணு வேற சிகப்பா இருந்தது, அது என்ன பார்த்து உருமுனுச்சு, அதனாலதான் வேகமா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு எங்க அம்மா சொல்லிருக்கு, அட பைத்தியமே, அது பக்கத்து வீட்டுக்கார மாடுதான் அத்துக்கிட்டு போய் அந்த நேரத்துல படுத்துட்டு இருந்திருக்கு, அத பாத்துட்டு பயந்து ஓடி இருக்க பேயின்னு நினைச்சு அப்படின்னு எங்க அம்மா திட்டுச்சு. அது தெளிவான மனுஷன் அதை பாப்பான், நம்ம தான் போதையில இருக்கவே. அதான் போதையில மாட போய் பேயின்னு நினைச்சு பயந்துட்டு ஓடி வந்திருக்காரு. ஆனா வந்து இல்ல, இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா அந்த பேயின் தான் நம்பிக்கிட்டு இருப்பாரு, மாடுங்கிற நம்பவே மாட்டாரு. அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்லிட்டா, இதுல வந்து எங்க அம்மா பயந்த கதை. ஒரு நாள் ஒரு காலையில ஏர்லி மார்னிங் வந்து அந்த சைடு வந்து காயெல்லாம் எடுத்துட்டு விற்க போவாங்க அந்த ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு. அது மாதிரி போகும்போது ஒரு நல்ல பௌர்ணமி நாள் பார்த்தா பக்கத்து வீட்டு கிட்ட வந்து ஒரு எருமை மாதிரி இருந்திருக்கு. நல்லா சின்ன கண்ணுக்குட்டி, நல்ல கண்ணு மட்டும் தனியா தெரிஞ்சிருக்கு. பயந்துட்டு வந்துட்டாங்க திரும்பி வீட்டுக்கு. வந்துட்டு பக்கத்து வீட்டுல கேட்டதுக்கு, நாங்க எதுவும் அவுத்து விடல, கண்ணுக்குட்டி எதுவும் அவுந்துட்டு மாடு அவுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, அப்ப அது பேய் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி. வேற வீட்டு மாடா இருந்தா அதுதான் அவங்க பொய் கூட சொல்லிருக்கலாம். நம்ம எது கேக்குறாங்கன்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு. அதுதான் இல்ல, நீங்க ஏதாவது கள்ளக்காயில போட்டிருப்பீங்க, அது மேஞ்சிச்சுன்னா சண்டைக்கு ஏறுவீங்க, அதுக்கோசரம் அவங்க இல்லன்னு இருப்பாங்க. ஆமா, சோ அதுக்குன்னு கேட்டதுக்கு இல்லன்ட்டாங்க. ஓகே, பேய் தான். அதோட சரி, நான் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சந்தைக்கு போறதை விட்டுட்டேன். எவ்வளவுக்கு வித்தாலும் சரி, எவ்வளவு லட்சத்துக்கு வித்தாலும் சரி, எனக்கு அந்த காசு வேண்டாம், உசுறு முக்கியம் அப்படின்னு இன்ன வரைக்கும் பேய் தான். இன்னைக்கு எங்க அம்மா சொன்ன கதையில அடுத்தடுத்து சொல்றேன்.
எனக்கு சிரிப்பு ம். வருது, அடக்க முடியல. சிரிச்சா வந்து அப்புறம் அடுத்த ஸ்டோரி சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வகைப்படுத்தல் வேற இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். சோ இது இந்த கதையும் சிமிலரா இருந்தனால இதை இங்கே எடுத்து விட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. இப்ப அடுத்து யாரு? இப்ப சூசன் முடிச்சிட்டாரு. அடுத்து வந்து தானே தலைவன் செட்ஸ். நான் சொல்லியா? எனக்கு வந்து இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் கிரவுண்டு ஐயா, இன்னொன்னு கதையில எங்கேயாவது பூனை சத்திர மியாவ் ASMR எல்லாம் வர, அதெல்லாம் கண்டுக்க கூடாது யாரும். அதுதான் நீ போன புருஷன். ஓகே. ஐயா ஆர்மி கேட்டட். எனக்கு வந்து நான் 2 ஸ்கூல்ல படிச்சேன். 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, அதுக்கப்புறம் 11th 12th வேற ஸ்கூலு. எவ்வளவு மலுமட்டினா ஒரே கதையை வந்து ஜெராக்ஸ் போட்டு பேசேஜ் மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க, அது கூட தெரியாம நான் இருந்தேன் 11th கடைசி வரைக்கும். 2 ஸ்கூல்லயுமே வந்து கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. நம்ம இந்த ஆஸ் யூஷுவல் இந்த பிடி சாரு இங்கிலீஷ் மிஸ் கிளீஷேவான கதை இருக்கும்ல, இவங்க தனி கிக்கி பிக்கி பண்றாங்க அப்படின்னு, இந்த மாதிரி ஆமா ஆமா ஆமா. அதை பேஸ் பண்ணி தாங்க 2 ஸ்டோரியுமே. இதுல வந்து 2வது கதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு, அது ஏதாவது இடையில சொல்றேன். என்னாச்சு, நான் எல்லாரும் சின்ன வயசுல எல்லாம் வந்து இத்தனைக்கும் என் சீனியர் தான் இந்த கதையை சொன்னாங்க. என் கூட பஸ்லயே வர ஒரு அண்ணா தான் சொன்னாங்க. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் இந்த காம்படிஷன்லாம் வைப்பானுங்க. அப்பெல்லாம் வந்து நல்லா அழகா ஸ்லிம்மா நல்ல பையனா ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அதெல்லாம் இல்லாம எப்பவுமே 2 டைம் 3rd பிரைஸ் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்தேன். 3rd ஸ்டாண்டர்ட்ல இதே மாதிரி ஓடுறேன். எனக்கு வந்து பிரைஸ் கிடைக்கல. பாத்தியா, இதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த நாட்டை, நான் 2 வருஷமா 3rd பிரைஸாவது வாங்கினேன், இந்த டைம் ஃபர்ஸ்டாவது வாங்கலான்னு இருந்தேன் அப்படின்னு அந்த ஒரு சைல்டிஷா பேசிட்டு இருக்கும்போது அந்த நான் வந்து 5th. எனக்கு நெய்பர்னு வச்சுக்கோங்களேன், பழைய நெய்பர் எனக்கு அந்த டைம் சொன்னாரு, அது ஒண்ணு இல்லடா, இது வந்து இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க ஸ்கூல்ல. நான் அந்த டைம் வந்து டாய்லெட் போகும்போது வந்து ஒட்டு கேட்ட பிரின்சிபல் ரூம்ல அப்படின்னாரு. ஓகே, ஏதோ பெரிய விஷயம் போல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் படத்தெல்லாம் பார்த்து ஃபயர் அவுட்டுக்கிட்டு இருந்த டைம், இந்த நரசிம்மா படத்தெல்லாம் பார்த்துட்டு ஆனா போவேன் அந்த மாதிரி ஒட்டு கேட்கிற அந்த ஸ்பை அதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபேண்டசி மாதிரி. ஓகேண்ணா, ஆமாண்டா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பிடி சாரு, ஏதோ ஒரு பேர் சொல்லுங்களேன் பிடி சாருக்கு. பிடி சாரு ஹெச்ராஜா. நான் ஒரு பேர் சொல்லலான் இருந்தேன். சரி சொல்லுங்க. சரி அது வந்து சொல்லுங்க இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு வன்மை இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. இல்ல வேணாம். அப்ப ஏமி, நீங்க வந்து இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. மேரி மிஸ். மேரி. சரி ஓகே பரவாயில்ல. அவங்க எனக்கு கிண்டர் கார்டன்ல வந்து இங்கிலீஷ் மிஸ்ஸா தான் இருந்தாங்க. சரி சிங்க் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா ராஜா சாரு, ஏமி மிஸ், ஐயோ சாரி மேரி மிஸ். வன்மத்தை பாத்தீங்களா, ஆன்டி சேமி ஆகுவாங்க. இல்ல ஏமி மிஸ். சரி பரவாயில்ல. மேரி மிஸ். அப்புறம் வந்து பிரின்சிபல் வந்து நாடி ஜோசியம் பாக்குற மாதிரி, இது நாடி கட் பண்ணி மோடி சார்னு வச்சிருவான். இல்ல இதுக்கு என்ன வேற என்ன பேர் சொல்லுங்க. இந்த பேர் அவன பேர் சொல்லுங்க. பிரின்சிபலும் கேட்டுக்கிட்டவன் தான், சொல்லுங்க. பொன்னையன். ஓகே பொன்னையன். ஓகே பொன்னையா சாரு, அப்புறம் வந்து ராஜா சாரு, பிடி வாத்தியாரு, அப்புறம் வந்து மேரி. கரெக்டா சொல்லிட்டேன், மேரி மிஸ். 3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பொன்னையா வந்து மூஞ்சி எல்லாம் லைட்டா டென்ஷன்ல இருக்காரு. அந்த வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்களாம். போயிட்டு கக்காவே போயிட்டு திரும்ப வந்துட்டாங்களாம். அவ வந்து பார்த்தோம் அப்படி இருந்தாங்களாம். ஏன்னா அவன் இருக்கிற ஹைஜீனிக்கு வந்து எவனாலும் ஆயே வராது அங்க அந்த டாய்லெட் போனா. ஆனாலும் அந்த அண்ணா வந்து போனேன்னு சொன்னாரு. ஓகே, அப்ப வந்து உண்மையாலுமே ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த அண்ணாக்கு வந்து ஃப்ரீயா வரு, ஏன்னா இங்கிலீஷ் பீரியடு மேரி மிஸ் வரல, என்னடான்னு பார்த்தா இங்க இருக்காங்க, அப்படியே பரபரப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த மிஸ் வந்து 2 வாரம் வரல. இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 2 வாரம் வரலங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, அவங்க யாரோ தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்க, ஒரு கண்டலன்ஸ்னால அந்த அம்மா வரல. பிடி சார் வந்து இவர் இருந்தாரு. பிடி சார்லாம் வந்தாரு, அவரு தானே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும். அவர் இருந்தாரு. என்னடா அப்படின்னா, இந்த ஆள் என்ன ரூமர் கிளப்பினா, இந்த மாதிரி இவங்க வந்து இவங்க லவ் பண்றதுலாம் தெரிஞ்சு போச்சு, இதனால இவங்க வந்து ரகசிய கல்யாணம் பண்ணிருக்காங்க. என்னடா 2 நடிகை கல்யாணம் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. உண்மையா பேய் கதை சொல்ல சொன்னா ஆய் கதை சொல்றானுங்க, கள்ள காதல் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா, இது வந்து ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இது பிரின்சிபல்கிட்ட வந்து இந்த பஞ்சாயத்து நடக்குதான். சோ இது தெரிஞ்சு இவங்க ரகசிய கல்யாணம் பண்ணதெல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு அவங்க வீட்டுல இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல நான் அதை கேட்டிருந்தேன்னா தூக்குல போட்டு அவங்க சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்க ப்ரோ. அது ஒண்ணுல அவங்க அப்பா வந்து ஆணவ படுகொலை பண்ணிருப்பான், நீங்க அதை விட்டு கடந்து போயிருங்கன்னு முடிச்சிருப்பான் அவர்கிட்ட. இப்ப என்னாச்சு, இவங்க சூசைட் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப என்னாச்சு, இவங்க வந்து அந்த யாரு டைம்ல சூசைட் பண்ணிக்கிட்டா? அந்த மிஸ் தான் 2 வாரம் வரல, அதனால சூசைட் பண்ணிட்டாங்கன்னு இந்த முடிவு பண்ணிட்டாரு. அதனால இப்ப வந்து 2 கல்யாணம் ஆயிருச்சுல, அந்த டைம் வந்து இவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த நிறைவேறாத ஆசையுடன் கூடிய ஆன்மா உலாவிக் கொண்டே இருக்கும்லாம் படம் போடுவானுங்களே. அந்த அம்மன் படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு கலாஜ் போட்டு ஒரு கதை சொன்னாங்க. அந்த டைம் வந்து அவங்க அருந்ததி 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 பகவதி அகோர அதிபதி. அப்ப அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. அந்த வீட்டுக்கு போய் அந்த ஆவி பார்த்தப்ப வந்து அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் வந்து கல்யாணம் தான் வீட்டுக்கு தெரியாதுல, அவங்க வேற ஒரு இது பார்த்துட்டு இருக்காங்களாம், வேற ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து இவர் தேடினா இவர் வந்து கிரவுண்ட்ல தான் இருக்காரு. அதனால கிரவுண்ட்ல ஏதாவது அவரு இந்த அம்மா வந்து ஆவியா தான் இருக்குன்னு ஏதாவது சொல்லணும்ல, படத்துல காட்டுறாங்கல்ல. இந்த ஆவிய ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுல, அந்த மாதிரி எப்பவுமே இந்த வந்த காம்படிஷன் இருக்குல்ல, இந்த ஸ்போர்ட்ஸ் டே காம்படிஷனுக்கு வந்து ஜெயிச்சிருப்பாங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க யாரையுமே ஜெயிக்கவே விடல அந்த மிஸ். அதனாலதான் நான் தம்பி நீ ஜெயிக்கல அப்படின்னாரு. எங்க கூட நிறுத்திருக்கான் பாத்தியா அவன். இல்ல நீ சொன்ன ஒரு கதை புண்டனு நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். இல்ல இதுல விஷயம் என்னன்னா, பேய் வந்துச்சா இல்லையா? அதான் நான் தின்னுட்டு ஒழுங்கா ஓடாததுக்கு அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டான் அவன். புரியுதா உங்களுக்கு? வந்தாங்களா இல்லையா ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம்? ஆமா 2 வாரம் கழிச்சு வந்துட்டாங்க. இப்போ ஆனுவல் டே ஒரே தான் நடக்கும். இப்ப அதுதான் ப்ரோ. இப்ப அவன் வந்து அதுக்கப்புறம் இதை பத்தி பேசினாலே வந்து அப்படிலால தம்பி அந்த மிஸ் செத்து போச்சு, அவங்க ஆவிதான் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு இப்ப வரைக்கும் உருட்டிட்டு இருக்கான். இப்ப பார்த்து நான் என்ன சொல்றீங்க ப்ரோ? இப்படி ஓல் விடுறதுக்கு என் குஞ்ச சப்பி இருக்குல்ல ப்ரோ, வேற என்ன சொல்றதா? இதோட ரவுஸ் என்னன்னா, அந்த மாதிரி கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் மாறிடுச்சு. நான் 6th போகும்போதே மாறிடுச்சு. இவரு வந்து ஸ்கூல்ல செட்டில் ஆயிட்டு இப்ப வரைக்கும் அதே ஸ்கூல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அந்த மனுஷன். இப்படி எல்லாம் ரூமர் இருக்கு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்க, நீங்க யாரெல்லாம் பேய் இருக்குன்னு நம்பி இருக்கீங்க இப்போ, இல்ல அட்லீஸ்ட் ஒரு பயம், தனியா இருந்த ஒரு பயம் வரும், அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்திருக்கு? ஏதாவது படம் பார்த்துட்டு தனியா இருக்க பயம்? இந்த பேய் படம் எல்லாம் பார்த்தாவே என்னத்தான் ஏத்திஸ்டா இருந்தாலும் லைட்டா பயமாத்தாயா இருக்குன்னு மாதிரிதான் இருக்கும். அது எனக்கு இல்ல இது என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் பயம் இருந்திருக்கும் எல்லாருமே. இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்க ரூம்ல யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் தனியா இருக்கேன். உட்காந்து நான் பேய் கதையை பேசிக்கிட்டு எங்க ரூம்ல நல்லா ஒரு அடர்த்தியா நல்லா மரங்கறா இருக்கு, அப்படிதான் உட்காந்துருக்கேன் நானு. ஊர்லயே கடைசியா இருக்கிறது அப்படிதான் உட்காந்துருக்கேன். ஆனா எனக்கு எந்த பயமும் இல்லை. இப்போ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது வேற, ஆனா இந்த பயம் வேற. ஐயா நான் ஏன் பயம் இல்ல ஏன் பயம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, சுத்தியுமே சாமி படம் ஒட்டி வச்சிருக்கீங்களா? சாய்பாபா படமா? சாய்பாபா படம் இல்லைங்க, சிலுவை சாய்பாபா அந்த ஹாஃப் மூர்த்தி ஒட்டி வச்சிருக்காரு மனுஷன். ஒரு குட்டி அந்த அதுக்கு முன்னாடி என் பயத்தை சொல்லிடுறேன். நான் எவ்வளவு தைரியசாலின்னு சொல்லிடுறேன். நான் எவ்வளவு தைரியசாலின்னா, மிருதன் படத்துக்கு 1 ஊத்துனவங்க நான். இல்ல அதெல்லாம் நானும் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல இருந்துச்சு, எனக்கு அந்த பயமா இருந்துச்சு. மிருதன்ல நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருந்தோம். மாடினா ஒரு ஃப்ளோர்ல தான் வீடு. அப்ப வந்து எனக்கு வந்து அங்க போய் அம்மா வந்து கருவேப்பிலை பொறிக்க சொல்லுவாங்க. அது படியில நின்னே பொறிக்கும். ஆனாலும் அந்த படியில நின்று பொறிக்கிறதுக்கே பயமா இருக்கு. செடியில வேணாலும் கையை பிடிச்சிருவானு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் ஒரு குழந்தை மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாரு. அத லிசனர்ஸ் முடிவு பண்ணிக்குவாங்க. சூசன் சொல்லுங்க, நீங்க தனியா இருக்க பயப்படுவீங்களா? சின்ன வயசுல அந்த அதிகமா பயம் இருந்துச்சு. நானு ஏத்திஸ்டா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா பயன்றதே போயிடுச்சு. பெரியார் துணியா பொழப்பைய மாத்திட்டாரு. நான்லாம் சின்ன வயசுல நல்லா பயந்துட்டு இருப்பேன். சின்ன வயசா இருக்கும்போது என்னது அடிக்கடி கரண்ட் போகுமா, ஜென்ரேட்டர் வேற இருக்காது. அப்போ நான் 8th படிக்கும்போது அன்னைக்கு நல்லா பயப்படுவேன். என்ன பண்ணுவேன்னா, அது கரண்ட் போகுமா உடனே வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கும், லைட்டா தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டாலே அப்படியே ஓடிடுவேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதனால அந்த இடத்துக்கு போய் இருந்துட்டு குளிச்சுட்டு சவுண்ட் எல்லாம் வச்சுட்டு நல்லா குளிச்சிட்டு இருப்பேன். ஒரு நிமிஷம், ஏத்திஸ்ட் குளிக்கணும்னு சொன்னது ஞாபகம். இப்பயுமே இந்த கட்ஜி படம் பார்க்கும் போதெல்லாம் இப்பயுமே தோணும், தலைக்கு ஷாம்பு போட்டு நல்லா ஜாலியா குளிச்சிட்டு இருப்பேன். பாத்தீங்கன்னா ஒரு பயம் வரும், எங்க நம்ம மந்தைகள் வந்து இன்னும் செய்யணும், அந்த மாதிரி ஒரு பயம் வரும்.
ஏத்திஸ்ட் இப்ப சின்ன இப்ப வயசுல வந்து உங்களுக்கு பேய் பயம் இருக்கான்னு கேக்குறாங்க ஏமி. அது இப்ப இல்ல. இப்ப எப்படி ம், ம். முன்னாடி தனியா தூங்கவே பயப்படுவேன். இப்ப தனியா தான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இல்ல இது ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து சின்ன கதை சொல்லு. நான் ம், ம். வந்து சின்ன வயசுல தூங்கும்போது கரண்ட் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ, எந்திரிச்சு கத்திட்டு ஓடுவேன், கதவை திறந்துட்டு வெளியே ஓடுவேன். எங்க வீட்ல எல்லாம் எங்க போறேன்னு ஏய், சேம் சேம். டிஎம்கே ஆட்சி இருந்தா ஏமி. சரி 4th வேண்டாம். ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் சித்தி வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி தான் கதவை திறங்க கரண்ட் வேற போயிருமா, கதவை திறங்கன்னு கத்தி இருக்கேன் நடுராத்திரி இருந்துச்சு. அட சரி ஓகே. பாவத்தை. உண்மையிலே நானும் இதுதான் பண்ணுவேன். அது ஆமா ஆமா. என் மாமா ஒருத்தர் இருந்தாரு இருக்காரு. எப்படின்னா ஓகே இந்த கதையை அம்மாட்ட என்னட்டு சொல்லுவாங்க. சின்ன வயசுல சொல்லி சாப்பிட வைப்பாங்க என்ன. அதாவது அவர் ரொம்ப தைரியமான ஆளு, எதுக்கு பயப்படப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு இருந்துகிட்டு ஒரு நாள் போய் சுடுகாட்டுல படுக்க போறேன்னு சொல்லிட்டு சுடுகாட்டுல போய் இது படுத்திருக்காரு. இந்த பெட்டி மாதிரி இருக்க இடத்துக்கு மேல ஏறி படுத்துட்டு அங்கே இருந்திருக்காரு. திடீர்னு ஏதோ ஸ்மெல்லு மாதிரி ஏதாவது வந்தா சரி எழுச்சு பார்த்தா அங்க ஏதோ எரிக்கிய மாதிரி தெரிஞ்சிருக்கு. உள்ளண்டு மண்டை உடையும் பார்த்துருக்காரு. அங்கிட்டு ஒரே ஓட்டம். அடுத்த நாள் என் அம்மா கிட்ட வந்து பயந்துட்டு வீட்டுல இருந்திருக்காரு. அவ்வளவுதான். இது ஒரு காமெடி, இது ஒரு கதை. இப்ப யாரு குரூமேட் உள்ள வந்துட்டானா? சரி ரைட், குரூமேட் நீ சொல்ல, அடுத்து சின்ன வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பனைமரம் ஒண்ணு சொன்னாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பனைமரத்துல அவனுக்கு வந்து அவ்வளவு கதை தான் தெரியும். ஏன்னா அவன் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இல்ல, நான் தான் இருந்தேன். அந்த பனைமரத்துல பாத்தீங்கன்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஊர் ஒருத்தன் ஒரு மோசமான ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்து எப்படி சொல்றது, குடி தண்ணி பொம்பளை பழக்கம் எல்லாமே எல்லாமே இருக்கிறவன் ஒரு மோசமான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஊர்ல இருக்கறனால மழை தண்ணி வராதான். அதனால ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து இவனை செருப்பாலையும் விளக்கமாறாலையும் அடிச்சு அந்த பனைமரம் ஒரே ஒரு நிமிஷம் குரூமேட், ஒரே ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல இல்லைன்னா மட்டும் மழை பெஞ்சிருமா? அது பேயா இருந்தாலும் அவங்க கதை தான் சொல்லுவாங்க. சரி ஓகே சொல்லு. பல ஃபேண்டசி வரும், இருங்க பாப்போம். இந்த பனைமரத்துக்கு கீழே வந்து அந்த அவனை வந்து கொடும்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனை வந்து ஆமா நான் கேட்டிருக்கேன். சொல்லு நல்லா இருக்கும் இந்த கதை. கட்டி போட்டு அவனை அப்படியே வந்து உயிரோட அடிச்சு கொண்டாங்களா இல்ல எரிச்சாங்களான்னு தெரியல, சரியா ஞாபகம் இல்ல, அப்படி சொன்னாங்க. அதனால வந்து வருஷம் வந்து ஏதோ ஒரு டேட் அப்ப வந்து கரெக்டா அவனை மாதிரியே பொம்மை செஞ்சு அந்த மரத்துல வச்சு கரெக்டா வந்து கொளுத்தி விடுவானுங்க வருஷம். அந்த மரத்துக்கு கீழேயோ இல்ல அந்த மரம் இருந்த இடத்துலயோ அந்த ஆவி வந்து அங்க சுத்திட்டு அலையுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்லுவானுங்க, உருட்டு விடுவானுங்க. குருமேட்டு இங்க இன்னொரு கூத்து பண்ணுவானுங்க, என்ன தெரியுமா? இவனுங்க எரிச்சு விட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, அந்த டே வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி டேவா இருக்கனால அவங்க என்ன வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து இதுல போட்டு குண்டான்ல வச்சு கொண்டு போய் உள்ள கறி குழம்பு வச்சு அன்னைக்கு அங்க வச்சு சாப்பிட்டுட்டே வருவானுங்க. இந்த ஒரு கூத்து பண்ணிருக்கானுங்க. அது என்ன கருமன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. நானும் ஒருத்தரும் பாத்திருக்கேன். ஆனா இந்த கதை அதுவும் மேட்ச் ஆகும் எனக்கு தெரியல. ஊர்ல இருக்க பசங்க எல்லாருமே பொம்மை செஞ்சு வந்து செய்வாங்க. நாங்களும் வந்து செஞ்சிருக்கிறோம். பண்ணிட்டு வந்து அதுல வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட துணியை தான் ஏதோ போட்டு வச்சுட்டு அந்த பொம்மைய செஞ்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு எரிச்ச இடத்துலயே வச்சு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. கரும்பு பிடிச்சவனுங்க. இல்ல குருமேட்டே, இப்ப நீ சொன்னீல இந்த கதைய, இதுல என்ன ஒரு இதுனா, உயிரோட ஒருத்தனை எரிச்சுட்டு அவனை வந்து அங்க பேய் சுத்துது பிசா சுத்துதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுங்க ஊரு ஃபுல்லா. எதுக்கு சொல்றாங்கன்னா, அவனை எரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல மழை பெஞ்சு கொஞ்சம் ஊரு செழிப்பாச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடங்கோத்தா, உயிரோட ஒருத்தனை எரிச்சு கொண்டுட்டு தான் அங்க மழை வரணுமா? இவனு இல்ல இப்படி எரிக்கிறவங்க எல்லாம் அதாவது எரிச்சா வந்து இது மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா, இது சூசனோட ஊர்லாம் இந்நேரம் சிராப்புஞ்சி மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு எனி டைம். தினமும் பார்த்து கூட தெரியும். அடுத்தது வந்து தானே தலைவன் சின்ன மரன், வாயா உன் கதைக்கு தான் வெயிட்டிங். ஓகே ஐயா, ஸ்டோரிக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், பூபாலம் வாங்கிய ஓடுகள். இல்ல பிரேக் ஆயிடுச்சு, வழக்கம் போல ஏர்டெல் காரன் ஓக்குறான்.
சின்ன சின்ன ஃபுல்லாவே பிரேக் ஆகுது. ஃபுல்லாவே பிரேக் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே பிரேக் ஆகுது. ஏதோ ஒரு அந்நிய சக்தி அவரை பேச விடாம தடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்ப வேற என்னாச்சு சொல்லுங்க. சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏமி சொன்னதாகட்டும் இல்ல இதுக்கு ஒருத்தர் மாடு கதை சொன்னீங்கல்ல, இந்த ரெண்டுலயுமே பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நம்மளே பார்த்து வேற ஒரு விஷயத்தை நினைச்சு ஏமாந்துட்டோம் இல்லையா. ஆமா. அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு கதை இருக்கு சின்ன வயசுல, ஒரு 2 நிமிஷம் கதை. சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து இந்த காம்பவுண்ட் வருஷமா இருக்குல்ல, ஒரே காம்பவுண்ட்குள்ள ஒரு 5-6 வீடு இருக்குல்ல, லைன் வீடு மாதிரி, அந்த மாதிரிதான் இருந்தோம். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூ முன்னாடி வந்து நல்லாவே இடம் இருக்கும், இடம் விட்டுதான் கட்டியிருப்பாங்க முன்னாடி. 10க்கு 12 இடம் மாதிரி அந்த அதுல பாத்தீங்கன்னா அந்த சும்மா ஒரு பூச்செடியில வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன எனக்கு டாய்லெட்குள்ள நைட்ல வந்து டாய்லெட்குள்ள போய் கதா சாத்தம் எனக்கு பயம். சரி ஓகே, அதான் அந்த குட்டி கார்டன் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அதுல அடிச்சு விட்டுருங்க அப்படின்னு நினைச்சேன். எப்பவும் நான் அப்படிதான் பண்ணுவேன் ரெகுலரா. அதாவது மேக்சிமம் நைட் தூங்கறதுக்கு முன்னாடியே போயிடுவேன். அதே மாரி வந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு அப்படியே கதவை வந்து நீக்கிட்டு நான் வெளியே போய் ஒண்ணு கடிச்சிட்டு வந்து படுத்துருவேன். என்னாச்சு, இப்படிதான் ஒரு நாள் எப்பவும் போல போய் அடிக்கிறேன். எனக்கு வந்து அங்க அந்த ரோஸ் செடி வச்சது எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு மாதிரி கொஞ்சம் என் ஹைட்டுக்கு பார்க்கும்போது அது நல்ல ஹைட்டா தான் இருந்தது. அது பாத்தீங்கன்னா எனக்கு லைட்டா பயம். ஏதோ ஒரு லைட்டா ஆடும்போது சத்தம் இருக்கும்ல, அந்த சத்தம் லைட்டா எனக்கு பயம் இருக்கு. ஆனா இது வந்து செடிதான், இங்க செடிதானே இருக்க போதுன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு, செடிதான்டா, பயப்படாதரா. இங்க வேற அப்படியே என்ன சொல்றது, ஒரு பாலாறு ஓடிட்டு இருக்கு கீழே, எப்படா அணைய அடக்க போறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா பிஸ் அடிச்சுட்டு இந்த பக்கம் வரேன். எங்க ஹவுஸ் ஓனர் அந்த தாத்தா, அவர் வந்து உட்காந்து அவருக்கு தூக்க வரல போல வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அடே செச்சுனா அப்படின்னாரு. அம்மா அப்படின்னு கத்திட்டு ஓடினாங்க. அவர் அன்னைக்கு மொத்த காம்பவுண்ட் எழுப்பி விட்டேன் நல்லா. சரி ஓகே, இப்போ நீங்க உங்க தாத்தா பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப நான் என் தாத்தாவை பத்தி அவுத்தரும் பாரு. என்னன்னா அவரு சின்ன வயசா இருக்கும் போது, இள வயசு, அந்த இளந்தாரி வயசு சரியா, என்ன பண்ணியிருக்காரு, அப்ப வந்து இங்க நாங்க இப்ப இருக்கிறோம், அவரு இந்த ஊருக்கு வந்து ஒரு 48 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ஊர்ல இருந்தாரு. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மலைக்கரடு தான் அதிகமா இருக்கும். அங்க ஒரு சின்ன கிராமம் மாதிரி, ஒரு பொட்டி கடை கூட கிடையாது. சரௌண்டிங் ஒரு 10 கிலோமீட்டருக்கு. என்ன பண்ணிருக்காரு, ஏதாவது வேலைக்கு போயிடுவாரு, போய் மூட்டை தூக்கிற, சந்தைக்கு போய் மூட்டை தூக்கி விடுறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு 5-10 வாங்கிட்டு ஏதாவது அண்ணன் பசங்களுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வருவாரு சரியா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, இவரும் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு போயிருக்காரு சரியா. என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கரடு வழியா வந்துகிட்டு இருந்திருக்காரு. நைட்டு ஒரு 12:30 இருக்கும். அப்படி சொன்னாரு. வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு உருவம் பின்னாடி வந்துகிட்டு இருந்துச்சான், பின்தொடர்ந்து அவரு கூடிய. என்ன பண்ணிரு, அந்த அவர் வாங்கிட்டு வந்த அந்த பண்டங்கள் ஸ்நாக்ஸ் அதையெல்லாம் மோப்ப முடிச்சுக்கிட்டு பின்னாடி வந்துருச்சான். அவரு செய்து ஒரு உருவமா பின்னாடி வந்திருக்கு. அந்த உருவம் வந்துகிட்டு இருக்கிட்டு கேட்டிருக்கான். அந்த உருவம் வந்து அவர்கிட்ட கேட்டுச்சான், என்னன்னா இந்த மாதிரி எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்டேன்னு. சந்தைக்கு அவரு கேஷுவலா சொல்றாரு. வெரி இவரு என்னது, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன், அதே இதுக்கு நீ கேக்குற அப்படின்ட்டு அது கேட்டிருக்கான். அப்படியா, சரி அந்த கையில வச்சிருக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படின்ட்டு இருந்திருக்கான். இங்க பாரு, அதெல்லாம் தர முடியாது, நான் அண்ணன் பசங்களுக்கு வாங்கிட்டு போறது, அதெல்லாம் உனக்கு தர முடியாது, கிளம்பு அப்படின்ட்டு இருந்திருக்காரு. இப்படி சொன்னேன்னு அது கோவம் வந்துருச்சான். கோவம் வந்துட்டு டக்குன்னு பைய புடுங்க வந்திருக்குதான். புடுங்க வந்து அப்படியே கைய புடிச்சு அப்படியே ஒரு எப்படி சொல்றது, தோள்பட்டிக்கு அப்படியே பின்னாடி இருந்து டமால்னு தூக்கி முன்னாடி ஒரு ஸ்மாக்கு போட்டு யூ கான் see me அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அதான் என்ன ஆச்சுன்னா, தூக்கி ஸ்மாக்கு போட்டு அந்த பேயோட அப்படியே முடிய பிடிச்சு அப்படியே திருப்பி பக்கத்துல அந்த மரத்துல டமால்னு அடிச்சு கீழே கிடந்த ஏதோ ஒரு ஆணி எடுத்து கல்ல வச்சு டங்குன்னு அடிச்சிருக்காராம். அடிச்சுட்டு பேய பார்த்து சொல்லிட்டு வந்திருக்காராம், கரெக்டா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இந்த கதை ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு. கரெக்டா இருந்துக்கவா? நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து இந்த கதை சொல்லிருப்பானுங்க. அவனுங்க வந்து கேள்விப்பட்டிருக்கானுங்க போல, அந்த கதையை வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா
ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும், மாரியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோயில் சைடு வழக்கமா வந்து ஒரு குட்டியான வேன் இருக்குதுல்ல, அது வந்து வழக்கமா அங்க அந்த சைடு வந்து ஒருத்தர் வந்து போவாரு போல, லோடு ஏத்துறதுக்கு பக்கத்துல இருக்க பக்கத்து ஊர் வரைக்கும் போவாரு போல. அவர் வந்து வழக்கமா போகும்போது ரோட்ல வந்து நடு ரோட்ல வந்து ஒரு பொண்ணு ஒண்ணு நின்று கை காமிச்சு லிஃப்ட் கேட்டிருக்குது. பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருந்திருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவரும் சரி பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு ஊர் வரைக்கும் போக முடியாதுன்னு ஏத்திக்கோன்ட்டு பின்னாடி ஏற சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணும் பின்னாடி ஏறிக்கிச்சு போல. அதே மாதிரி என்ன நடந்து வந்து 2-3 நாள் நடந்திருக்குது. அந்த பொண்ணு லிஃப்ட் ஏத்திட்டு போக, லிஃப்ட் கேட்க ஏத்திட்டு போக, அத மாதிரி தொடர்ந்து 2-3 நாள் நடந்திருக்குது. அப்பதான் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் நோட் பண்றாரு. அந்த பொண்ணை இறக்கி விடும் போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வயிற்றுல அந்த வயிறு வந்து, அதாவது பிரெக்னெண்டா இருந்தா கொஞ்சம் பெருசா இருக்கும்ல வயிறு, பெருசா இருந்த வயிறு வந்து சிறுசா இருந்திருக்கு. திரும்ப அதே மாதிரி அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டிருக்குது. அந்த பொம்பளை லிஃப்ட் கேட்டோடனே திரும்ப இந்த ஆள் வந்து பின்னாடி ஏற சொல்றாரு. அதே மாதிரி உட்காந்து இருக்குது. ஏறி உட்காந்த உடனே இந்த பின்னாடி பேக்ல பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கும் தெரியுமா, வெளியே அந்த பொண்ணு என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அதோட வயிற்றை கிழிச்சு உள்ள இருக்க குழந்தைய எடுத்து அது வாயாலேயும் முழுங்குற ஆளு பார்த்து வண்டியை கொண்டு போய் எங்கேயும் விட்டு ஒரு கதை சொல்லுவானுங்க. இந்த கதை ஐயோ இறந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னு தெரியல, பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்காம அப்படியே இறந்த பொண்ணுதான் அந்த இடத்துல வந்து வழக்கமா அந்த ரோட்ல வந்து லிஃப்ட் கேட்கும் அப்படின்னு இவனுங்க வந்து சொல்லுவானுங்க. அது அப்போ வந்து கேட்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. இப்போ இந்த பேயில வந்து இன்னொரு டைப் இருக்கு. இது வந்து செத்து போனவங்க புடிச்சா அது பேய். இதே வந்து முனின்னு ஒண்ணு இருக்கு, அது பிடிச்சதுன்னா அது வந்து சாமி. அதுவும் பிடிக்குமா, அது பிடிச்சதுன்னா விடாதான். என்னன்னா ஒரு அம்மா வந்து எங்க ஊர்ல வந்து பன்னிக்கறி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க வீட்டுக்கு ஒரு ஈவினிங் டைம்ல. அந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்றது, 2 கேட்ட நேரம்னு சொல்லுவாங்கல்ல, மத்தியானம் நடுராத்திரி 12 மணி, ஈவினிங் 6 மணி, அப்புறம் மத்தியானம் 12 மணி, இந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக் டைமிங்ல அவங்க ஏதோ ஒரு டைமிங்ல வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. போகும்போது அந்த யாரும் இல்லாத அந்த ரோட்ல மத்தியானமா என்னவோ அப்ப வந்து அந்த முனி வந்து கேட்டுச்சாமா, புடிச்சு இழுத்துதாமா அந்த கறி குண்டாவ வாங்கிட்டு போயிட்டு இருந்த அந்த பேக். அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணுமா. அவங்க வந்து விடாம அதை எடுத்துட்டு போய் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டதுனால அப்படியே உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்படியே படுத்த படுக்கையாகி செத்து போயிட்டாங்களாம். சோ வந்து இப்போ இதுல வந்து இந்த முனி பிடிச்சதுன்னா விடவே விடாதான் கடைசி வரைக்கும், சாவர வரைக்கும். இன்னொருத்தவங்களுக்கும் எங்க ஊர்ல இது மாதிரி முனி பிடிச்சிருக்குதாமா. பட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாங்களாமா. ரொம்ப வயசாயும் அவங்க வந்து எல்லா வேலையும் செய்யற மாதிரி ரொம்ப ஆக்டிவா. ஏன்னா அந்த முனி வந்து உடம்புக்குள்ள இருக்குதாமா, அதனால அவங்க ஆக்டிவா இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வருது. நம்மனாதான் சோறு போடுவாங்க. இப்போ ஆமா, நம்மளாதான் அடுத்த கதை சொல்றேன்னு சொன்னாங்க. அதனால அடுத்த கதை விடுங்க. நான் வெஜிடேரியன் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. முனி இருந்தா கொஞ்சம் 2 கிலோ போடுங்க. நம்மளும் முனி பிடிச்சதுன்னா ரொம்ப ஆக்டிவா எல்லா வேலையும் செய்யலாம் போல இருக்கு. அதான் முனி இருக்குல்ல, இவனுங்க சொல்றாங்க. இந்த முனியை வச்சு எனக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னா, இந்த செப்ஷனாவது பாத்ரூம்குள்ள போறதுக்கு பயந்தாரு. நான் உள்ள போய் அதுல நான் இன்னொரு கிரிஞ்சு வேலைலாம் பார்த்தேன். ரொம்ப இது வந்து ரொம்ப யாருக்குமே தெரியாத கதை. இல்ல என் மனசுக்குள்ள இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த கதை. ஜீமோ என்ன சாமி ரூம்ல கை எடுத்தா சாமி பாக்குன்னு பயந்த மாதிரி வேற அது இல்ல எங்க தாத்தா போட்டோ முன்னாடிதான் அடிச்சிருக்கேன். எங்க தாத்தா போட்டோ முன்னாடிதான் அடிச்சிருக்கேன். இங்க நெட்டி பாப்பாரு. கர்மம் பிடிச்சவங்களா. இது என்ன சொன்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். 7th or 6th படிச்சுட்டு இருந்தேன் அப்ப அந்த டைம். அப்ப என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நித்திஷ் அவன் பேர். அதாவது எங்கன்னா, எனக்கு 2 நித்திஷ் தெரியும். ஒண்ணு ஊர்ல இருக்க நித்திஷ் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு ரூம்மேட்டு தெரிஞ்சிருக்கானா, அது அவன் கிடையாது. நான் சொல்றது வந்து ஸ்கூல்ல அங்க ஒரு நித்திஷ்னு ஒருத்தன் தான். அவன் எப்படின்னா, அவன் ஓல் விடுறதுல வந்து அவனுக்கு வந்து தனி ஒரு இதே கொடுக்கலாம், அவார்டே கொடுக்கலாம். மிஸ்டர் ஓல் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி எல்லா வருஷமும் அவன் தான்.
அந்த தாயலி ஒரு டைம் என்ன சொன்னான்னா, இந்த இது கார்த்திகை தீபம் வரும் தெரியுமா? அதுக்கு 3 வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி நடக்குமா இவங்க. எப்படின்னா ஒரு இது மாதிரி ஒரு அந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடுவாங்க தெரியுமா? என்னன்னா இந்த ஆடுபுலி ஆட்டம் போடுற ஒரு இது மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுக்கிட்டான். இந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஊர்ல இருக்க ஒரு நல்ல தைரியமான 4 ஆம்பளைகளை கூட்டு போயிருவாங்க. கூட்டு போய் அவங்க ஊர்ல வந்து முனி கோயில்னு ஒரு கோயில் இருக்குமா. நான் வந்து முனி கோயில்னு ஒரு கோயில் பார்த்திருக்கேன். என்னன்னா நான் இருக்கிற ஏரியால ஒரு கோயில் பார்த்திருக்கேன். அந்த கோயிலே பார்க்க ஒரு எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த கோயில் பாத்தீங்கன்னா ரியலா அப்படி இன்னும் அந்த கோயில் இருக்கா எனக்கு சத்தியமா தெரியல. நான் அந்த கோயில் எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அண்டர் கிரவுண்ட்ல மாதிரிதான் இருக்கும். ஒரு இதே நல்லா இடிஞ்சு மாதிரிதான் இருக்கும். ஒரு மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல தான் போற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போனதுல அந்த அந்த கோயில் எப்படின்னா அந்த கோயில் மாதிரி, ஏன்னா என் மைண்ட் செட்ல முனி கோயில்னா அதான். இவன் சொல்றதுக்கும் அதுக்கும் செம்மையா மேட்ச் ஆகும். எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு, முனி கோயில். அந்த கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு இவங்க அந்த கட்டத்தை போடுவானுங்க. கட்டத்தை போட்டு அந்த முனிய வர வைப்பாங்க. வர வச்சு அதுக்கிட்ட இந்த சம்திங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. அவன் என்னென்னமோ அப்படியே ஹாலிவுட் லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். அது பயங்கரமா பண்ணிட்டு இருந்தவன் அதுல வந்து மிஸ் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான். இந்த கதை யார் யாருக்கு தெரியுதோ அவங்க கிட்ட எல்லாம் வந்துரும். அவங்க கிட்ட எல்லாம் வந்து என்ன ஒரு நிமிஷம், என்ன ஓஜா போர்டு வாடை அடிக்குது. ஓஜா போர்டுக்கு அவன் தாங்க ஆரிஜினு. ஓஜா இது நான் என்னன்னா இந்த இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து இந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்துரும். கதை தெரிஞ்சிருச்சு, அந்த புண்டை இதை சொல்லாம இருந்திருக்கலாமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கதை எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வேற அப்ப வந்து பேய் நம்பிக்கை அதிகம், சாமி நம்பிக்கை அதிகம், எல்லாமே அதிகம். ஓகேவா? அப்ப வந்து பார்த்து என்னன்னா ஒரு 2 வாரமா எனக்கு சரியா தூக்கம் கிடையாது. தூங்குனா முனி வந்துருமோ அப்படின்னு ஒரு இந்த புண்டாமனுங்க ஒழுங்கா ரிச்சுவல் பண்ணானுங்களா இல்லையா? ஏன்னா 3 வாரம் இருக்குது. இந்த 3 வாரம் கழிச்சு அவனுக்கு இந்த ரிச்சுவல் பண்ண போறானுங்க. இவனுக்கு இது கரெக்டா பண்ணணும். பண்ணலாம் இவனுக்கு எனக்கு அந்த கதை தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. ஏன்னா தப்பா பண்ணிட்டானுங்கன்னா என்னைய வந்து பிடிச்சிரும்ல அப்படின்ற ஒரு பயத்திலேயே நான் வந்து சுத்திட்டு இருக்கேன். ஒரு 3 வாரத்துக்கு வந்து சரியா இது இல்ல, தூக்கம் கிடையாது. குளிக்க போனா பாத்ரூம் போனா டக்கு 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 டக்குன்னு வழக்கமா நான் போனா பயங்கரமா டைம் எடுப்பேன். போயிட்டு மெதுவா குளிச்சுட்டு அப்படியே ஆடி அசைஞ்சு எனக்கு திட்டுவாங்க அப்ப வீட்டுல எல்லாம். ஏன்டா இவ்வளவு நேரம் குளிச்சுட்டு இருக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் வந்து இந்த கைப்பழக்கம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆன டைம். அதனால ஓகேவா. அப்ப வந்து இதுதான் நேரம், போட்டு தாக்கு ஓகேவா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வர்றது, அதென்ன வேகமா குளிச்சுட்டு ஓடி வர்றது. ஒரு டைம் மேலாம் எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணிட்டேன் நானா, இது பேர் என்ன, இந்த இது குட்டியா கேலண்டர் இருக்கும் தெரியுமா, மந்த்லி கேலண்டர் மாதிரி குட்டியா அந்த கையில இதா வச்சிருக்க மாதிரி விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருக்கும். ஏதாவது பின்னாடி சாமி படம் போட்டிருக்கும், லேமினேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதை எங்க இதுல எல்லாத்தையும் ஒண்ணு இருக்கும், பிள்ளையார் படம் இருக்கும். அதை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம உள்ள கொண்டு போய் வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி உள்ள வச்சுக்கணும். இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். இவ்வளவு கூத்தெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த 3 வாரம் கழிச்சு அந்த புண்டை சொல்ற முனி தப்பிச்சிருச்சுடா மாப்பிள்ள அப்படின்னா. அதாவது இவனுக்கு பண்ண ரிச்சுவல் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ட்டான். அவ்வளவுதான். எனக்கெல்லாம் ஒரு கொலை நடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த டிராமால இருந்து இதே குத்துதான் அந்த 1.5 மாசம். அடுத்து சின்ன சொல்லுங்க. சின்ன ஒரு கரகோஷங்களை எழுப்புங்கள், நான் கதை சொல்ல போறேன். சவுண்ட் கேக்குது. இப்ப பாருங்க. ஏ சின்ன 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 ஐயா அந்த ஜிப்பு கிட்ட வடிஞ்சிருக்கு பாருங்க சின்ன தொடங்கி. சூசன் தானே. சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த என்னோட கதை பாத்தீங்கன்னா வந்து பூபாலின் ஓடு வாங்கிய கதைன்னு வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி கதைக்காக பேரை மாத்திருக்கேன், பூபாலின் ஓடு வாங்கிய கதைகள்னு. எவ்ரி ஃபேமிலி ஹேட் ஒன் புளுத்தி பெரியப்பா, அது போல எவ்ரி ஸ்மால் வில்லேஜ் கெட் இன் புளுத்தி அங்கிள்ஸ் மாதிரி இவர் ஒரு புளுத்தி அங்கிள். ஒரு சின்ன கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்றாருன்னா எப்படின்னா, அந்த கடைங்களுக்கு போய் இந்த குடல் பாக்கெட் நம்ம சொல்லுவோம்ல, கடிச்சிக்கிற குடல், நீங்க இந்த உங்க ஊர்ல ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் குடல் இருக்கும், அந்த வடகம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கின்ற அந்த மாதிரி நொறுக்கு தீனிகளை சப்ளை செய்யக்கூடியவர் அவரு தான். ஏதாவது ஒண்ணுன்னா வந்து ஊருமன்ட்டு பாத்தியா நாங்கன்னா வேட்டி தூக்குனா என் பூலுக்கு காலுக்கு தொடக்கி கீழே தொங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள், சவடாலான ஆள். அதிகமா வெளியே போயிட்டு வருவாரு.
இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிற மனிதன் அந்த மனிதன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சோள கொள்ளெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, சோளம் பெரிய தட்டை சோளம் போடுவாங்கல்ல, மாடுக்கு கொடுக்குற சோளம் கம்பு. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி வந்து ஒரு காடு, ஒரு ரோடு இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து சைனாவின் எழுச்சி நோக்கிய வந்து கலர் செல்லுல வந்து மேல டார்ச் வச்சு அனுப்பிச்சு விடுறோம். அப்ப அந்த டைம்ல அந்த போனு மேல அப்பதான் டார்ச் லைட் வந்து நோக்கியாவும் சைனா கம்பெனிகளும் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, எவால்வ் ஆயிட்டு இருக்கானுங்க. அங்கிள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து போயிட்டு வந்திருக்காப்புல. அது நடந்து போயிருக்காரு. என்னைக்குமே தனது எம்ஐடி புடித்து கொண்டிருக்கக்கூடிய அங்கிள் வந்து பக்கத்து ஊர்னா கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன சின்ன சந்து இருக்கும், அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. டக்குன்னு அங்கிள்ஸ் புளித்தி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு முட்டிருச்சு. சரி இவரு என்னன்னு பாத்தீங்கன்னா இறங்கியிருக்காரு, அந்த சொல்லல கம்பு போட்ட காட்டுக்குள்ளேயே இறங்கிட்டாரு. மேல இருந்து ஒண்ணு கூடாம இவர் இருந்து புளித்தனமா உள்ள இறங்கி ஒண்ணு கூட்டு இருக்காரு. சரி ரோடு பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல இருக்கும். இவர் இந்த சோளக்கொல்ல பொம்மையில உள்ள போனா அந்த காட்டுக்குள்ள போனா அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுவாரு. ஒரு 100 மீட்டர் மிச்சப்படுத்தி பிடிக்கிறன்ற மாதிரி போயிருக்காரு. சரி ஒண்ணு கூட்டிட்டு அந்த சோள காட்டுக்குள்ளே இறங்கி நடந்து போயிருக்காரு. ஏதோ ஒண்ணு தட்டு போட்டு இருக்கு காலில், சல்லுன்னு சவுண்டு பாத்தீங்கன்னா ஒரு கொடிச்சு போட்ட காலு. அதுவும் இல்லாம ஒரு மாதிரி மல்லிகைப்பூ வாசலாம் அடிச்சிருக்காமா. சல்லுன்னு அடிச்சோட்டி அவர் தடுக்கி விழுவு போக ஒரு அங்கிள் பாத்தீங்கன்னா இன்னொரு அந்த பக்கம் ஒரு அதே இவர் வயதுல இருக்கிற ஒரு அங்கிள் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு சட்டை இல்லாம எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சாட்டியும் தம்பி என்னாச்சுன்னு அவர் கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்கான், இல்லைங்க ஐயா ஏதோ காலு தட்டுப்பட்ட மாதிரி இருக்குன்னு இந்த ஆளு கத்த. அவரு சொல்லியிருக்காரு அந்த சட்டை இல்லாம எந்திரிச்ச தாத்தா சொல்லியிருக்காராமா ஒரு அந்த அங்கிள். தாத்தாவா அங்கிளாம் தெரியல. அது ஒண்ணு இல்ல கண்ணு, அது என்னோட காலுதான் அப்படின்னு இருக்காராம். இவர் தெரிச்சு அடிச்சு ஓடி இருந்திருக்காரு. காட்டுக்குள்ளேயே உளுந்து பிறண்டு உள்ள ஓடி வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு. வந்து பாத்தீங்கன்னா தலைவனுக்கு 1 வாரம் காய்ச்சல். பாத்தீங்கன்னா வந்து அந்த பேய் வந்து சொல்லுதாமா, எப்ப பார்த்தாலும் காலில் எது சும்மா லைட்டா பெட்ஷீட் பட்டா கூட அந்த பேயோட வந்து அறுபட்ட கால் தான் வந்து தட்டி இருக்கு அப்படி சொல்லி மனுஷன் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிட்டாரு. ஏன்னா ஊச்சலுக்கு மூச்சு பிடிக்கி பேசிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1 வாரம் பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் எந்திரிக்கும்ல, கட்டு கட்டுறாங்க, விபூதி அடிக்கிறாங்க. அந்த மல்லிகைப்பூ வாசம் என்னன்னு தெரியும், அவர் கால் தடிச்சு விட்டது என்னன்னு தெரியும், அந்த அமானுஷ சத்தம் என்னன்னு தெரியும். இது நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அப்ப ஏன் இந்த வயசுலயே அவரால் லிங்க் பண்ண முடியலன்னு கேக்குறேன். இல்ல சொல்றது கேளுங்க. அந்த நேரத்துல அவரை பார்க்கவும், இப்போ சின்ன ஊருன்றதால அங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இவரை பாத்தீங்கன்னா அந்த எந்திரிச்சு சொன்ன தாத்தாவை பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அடையாளமே இல்லாத தெரிஞ்சுட்டான். இப்போ ஒரு சின்ன சந்துல இருந்தா இங்க இருக்க எல்லா மூஞ்சுமே பரிச்சயமான மூஞ்சா இருக்கும்ல. ஆமா கரெக்ட். இவர் எந்திரிச்சதுக்கு யாருன்னே தெரியாம இருந்திருக்காமா, என்ன இளவுனே தெரியலையாமா. ஏன்னா ஒரு 2 கிராமம் சந்திக்கிறதுலாம் இது இருக்கு. இந்த 2 கிராமத்துல இருக்கிற நல்லா தெரியும். இவர் வந்து கடைக்கு தீனி போடுறவர் தான் எல்லாத்துக்கும் தெரியும் இவரை. அப்படி இருக்கும்போது மனிதன் ஐயோ பார்க்காத மூஞ்சாச்சே அப்படி சொல்லி பையன் பயந்து அரண்டு 1 வாரம் எந்திரிக்கவே இல்லை. கட்டிக்கிட்டுலாம் கட்டிட்டு மறுபடியும் தனது தொழிலை நோக்கி சென்றுள்ளார் அந்த அங்கிள். போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே வேற கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு பர்டிகுலரா ஒரு கிராமத்துக்கு போகும்போது மட்டும் அந்த பேய் ஒரு கண்ணுக்கு தெரியுதாமா, தெரிஞ்சுட்டே இருக்காமா. தெரியுதாமா, ஒரு நாள் தெரியுதாமா, இன்னொரு நாள் தெரியலையாமா. அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பேய் தெரியுதாமா. புரியுதா? கணக்கு நான் எங்க லிங்க் பண்ற மட்டும் புரியுது தெரியுதாமா. இந்த மாதிரி பார்க்கும்போது மறுபடியும் அந்த அங்கிளுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சு. ஒரு மாதிரி லைட்டா கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அந்த பாய்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா அந்த மேடையில வந்து ஹோம்லேண்டர் பேசிட்டு இருப்பான், அவனுக்கு பிடிஹெச் மாதிரி வந்துடும். கீழே சோல்ஜர் பாய் வர மாதிரி ஆத்தி சைத்தான் சைக்கிள் வருதுன்ற மாதிரி பாத்துட்டு இருப்பான். அது பார்த்துட்டுன்னா தெரியும். இவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஜன்னி வேற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி புத்தி பேதலிக்கிற மாதிரி ஆயிட்டே இருக்கும்போது அந்த ஆளை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்திருக்காரு. இவரோட தம்பி வந்து சரி நீ யாரை பாக்குறேன்னு காட்டுன்னு வாட்டியும் நண்பர் போய் அப்பதான் ஒரு மிகப்பெரிய ரிவீல் ஆயிருக்கு. அந்த பேயின்னு கருதக்கூடிய தாத்தா வந்து மிருகம் படத்துல ஆதி என்ன மாதிரி யார் வயசு எல்லாம் வந்து சும்மா இருக்காங்களோ அந்த சோளக்கொல்ல காட்டுக்கு கூட்டு வந்து கபலீகரம் பண்றதே ஒரு வேலையை வச்சிருக்காரு. அன்னைக்கு அவர் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் போடும்போது இவர் உள்ள போய் காலை தடிக்கி விட்டவும் அது பேயா கருதிட்டு அவர் அப்படி இருந்திருக்காரு. ஆனா மனுஷன் இன்னுமே ஒரு மாதிரி புத்தி பேதலச்ச மாதிரிதான் இருக்காப்புல அந்த சம்பவத்தால.
ஒரு இல்ல அப்ப ஒரு நான் சொன்னதெல்லாம் கரெக்டா திருட்டோலால தான் இருந்திருக்கு இல்லையா? கரெக்ட், ஒரு திருட்டோலால ஒரு மனிதனோட மூளை வந்து எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஓகே. அந்த ஆன்டி நம்பர் கிடைக்குமா தானே கேக்குறேன். இப்ப அது ஆயா இல்ல வெயிட் பண்ணாலும் நல்ல ஒர்த்தான ஸ்டோரியா சொல்லுங்க. ஒர்த்தான ஸ்டோரி. அப்ப 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 எங்க இங்கிலீஷ் மேரி மிஸ் செத்ததெல்லாம் பொய்யா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாடா. இங்க திருட்டுகளுக்கு ஒருத்தன் பயந்து பைத்தியமாயி சுத்திட்டு இருக்கிறான்னு சொல்றேன். மேரி பூரின்னு இருக்கிற 2 குட்டி குஞ்சானுங்க உட்காந்து கல்யாணம் ஆகிட்டு போனப்போ லேடியே செத்து போயிடுச்சுன்னு போய் சொல்லி இல்லங்க இன்னுமே ஒரு அவங்க பிரச்சனை. இல்ல இன்னுமே அந்த ஓடாத எம்ஐடி வச்சு அப்படி இப்படி சுத்திட்டு இருப்பாரு. கரெக்டா வந்து ஒரு 4:30 மணி ஆனிச்சுன்னா வீட்டுக்கு வந்து உள்ள வந்து படுத்துக்குவாரு. அந்த கிராமத்துல இன்னும் அந்த தாத்தா அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அது எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ அவன் அந்த மாதிரி சோழ குழப்பமே கூட்டு போவேன், இவன் முன்னாடி வச்சிருக்கான், அவன் முன்னாடி வச்சிருக்கானா நம்மள இல்ல, அது பேயோட காலுதான். அப்புறம் எதுக்கு அது என்ன பார்க்கும் போதெல்லாம் வெள்ளையாவே இருந்துச்சு. அதாவது இவன் பாத்துட்டான்ல, இவன் வரும்போதெல்லாம் வேட்டிய அந்த இது கருப்புசாமி கொத்தைக்காரில் வர மாதிரி வேட்டியை தூக்கி போட்டுக்கிறான், மறைச்சிக்கிறான், மூஞ்ச மறைச்சிருக்கிறான். அப்புறம் ஏன் இவன் இப்படி எனக்கு பேய் அங்கெல்லாம் போட்ட மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி மனுஷன் பாவம். அழகிய கிராம வாழ்க்கை. அப்படிங்க புருஷன் தூங்கின வாட்டி வந்துட்டாங்க. பெண்களுக்கு எதிராக பேசுகிறார் சின்ன பூமரன். அப்படி இல்ல, இங்க பாருங்க, 2 மனசு ஒத்து போயிருக்கு. இதுல என்னடா நீங்க குறுக்க பேசுறீங்க? குறுக்கால இருக்கான் சீம்ஸ் மாதிரி இருப்பான். காதலுக்கு எந்த எல்லையும் கிடையாது, அன்பு ஒன்றே இல்லை. என்னடா பாகாசுரனை வார அடிக்குது. இங்க பாருங்க, டீல தான் ப்ரோ எல்லா தப்பும் நடக்குது. கிராமத்துல அப்படிங்களா? இருக்கவங்க இல்ல எதுக்கு நீங்க அவரை வெட்டினீங்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க சாதிய தலைவர் வரும்போது அவர் உட்காந்துட்டு இருந்தாரு, அதனால வெட்டி. ஒரு அழகிய வாழ்வியல் ஸ்கூல்ல நடந்த விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா நான் கரெக்டா 7th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் ட்ரைனிங், அந்த சின்னதா அந்த காலேஜ் மாதிரி ஒண்ணு வந்து பக்கத்துல இருக்கும் எங்க ஸ்கூல் பக்கத்திலேயே. அங்க ரொம்பவே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க. மொத்தத்துக்கே 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கவே செய்வானுங்க. மித்ததெல்லாம் பழைய பில்டிங் எல்லாம் நல்லா அடைச்சு, எப்படி சொல்றது, பழைய பில்டிங்கா இருக்கும் உள்ளலாம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு பழைய லைப்ரரிய கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. போகும்போது ஒரு அக்கா வந்து மேல ஸ்டூல் மேல ஏறி ஒரு புக்கெல்லாம் பழைய புக்கெல்லாம் மேல செல்ஃப்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. கீழே ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் வாங்கி வச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த அக்கா ஒரு புக் எடுத்து கொடுக்கும் போது கீழே பார்த்தா அவங்க 2 பேர் பக்கத்துல இன்னொரு ஆள் வந்து எப்படி இந்த அழுகி போன மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது அந்த அக்காவுக்கு. அப்படியே அங்க இருந்து போட்டு விழுந்தவங்க தான். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பக்கமே அந்த அக்கா வரலையாம். அது சொல்லி அடுத்த நாள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த கதையை வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். எந்த நேரத்துல தெரியல சொன்னா. சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு பொருளி டீச்சர் ட்ரைனிங் காலேஜுக்குள்ள, ஏன்னா எங்க ஸ்கூலுக்குள்ள வந்துதான் அந்த காலேஜுக்குள்ள போக முடியும். அந்த காலேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா பேய் உள்ள வந்துருச்சு அப்படின்னு ஸ்கூல் ஃபுல்லாவே பொருளி எல்லாவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜே இந்த இன்டர்வல் விட்டாலே அந்த காலேஜ் எட்டி பாக்குறது, அந்த காலேஜ்ல இருந்து பேய் ஓடுதுன்னு இவங்களே சும்மா சொல்லிட்டு இருக்கானுங்க. கூட்டமே மொத்தம் அங்கதான் நிக்கிறானுங்க. அப்போ வந்து ஒரு இதுல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பீரியடு அன்னைக்கு அந்த டீச்சர் வரலன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஜாலியா விளாண்டுட்டு இருந்தோம். விளாண்டுட்டு இருக்கும் போது ஒரு மேம் வந்துட்டு ஸ்டாஃப் ரூம் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க கிளாஸ் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் ட்ரைனிங் இருக்கும். அதனால வந்து எல்லா பசங்களும் வந்து போயிட்டானுங்க. அங்க போனோடனே நானும் என் ஃப்ரெண்டும் எங்க கிளாஸ் பின்னாடிதான் போய் ஒண்ணு கடிச்சிட்டு வருவோம். வழக்கமா ஒண்ணு கடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு தீப்பெட்டி இருந்தது. தீப்பெட்டி வந்து நாங்க என்ன செஞ்சோம், ஒரு ஜர்வத்தாள் பேப்பர் ஒண்ணு இருந்தது, அதுல பிளாஸ்டிக் பேப்பர் பேக் ஒண்ணு, அதுல வந்து கொளுத்தி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். அது எங்களுக்கே தெரியாம எங்க கிளாஸோட ஜன்னல்ல போய் விழுந்திருக்குது. ஓரமா வந்து அந்த ஜன்னல் ஓரமா இருக்கிற நோட் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். அது சின்ன வயசுல வந்து ஸ்கூலையே எரிக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். அந்த கனவை நினைவாக்கி நம்ம குரூப்மேட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வந்து எரிஞ்சிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கிளாஸுக்கு வந்தோம். அங்க இருந்து எல்லா பசங்களும் சேர்ந்து வந்து பார்த்தா ஓரத்துல அந்த புக்கெல்லாம் அது இந்த
அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி வச்சிருப்போம்ல, அதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எரிஞ்சிட்டு இருந்தோடனே நாங்க என்ன அப்ப வந்து பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்கல்ல காலேஜ். உண்மையை சொல்லு, அசைன்மெண்ட் எழுதிட்டு போலதானே? நான் அதான் எடுத்து விட்டு படிக்காம வேணா போயிருவேன், அசைன்மெண்ட் எழுதாம போகாம இருக்க மாட்டேன் நான் இன்னைக்கும். சும்மா அந்த விளையாட்டுக்கு அந்த இடத்துல தூக்கி போட்டு போனது, அது வந்து எரிஞ்சிருச்சா. இவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க வந்துட்டு, பேய் பத்தி அப்ப பொருளி ஓடிட்டு இருந்தனால அந்த பக்கத்து காலேஜ்ல இருக்கிறது பேய் தான் வந்து எரிச்சிருச்சு. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து அந்த காலேஜ் ஒட்டி தான் இருக்குமா, அதனால பேய் தான் வந்து எரிச்சிருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்ல வேளை அந்த சமயம் வந்து அங்க சிசிடிவி கேமரா வைக்கல அந்த காலேஜ்ல. வச்சிருந்தானுங்க மாட்டி இருந்திருப்போம் வண்டிக்கலாம். அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. மின்னமா கூட்டு வந்து காட்டினதுக்கு எவனோ சேட்டை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரெண்டும் மூஞ்சிய பார்த்துட்டு அமைதியா இருந்துகிட்டோம் கமுக்கமா. சரி, ஓகே. அடுத்து ஏத்திஸ்ட் நீங்க சொல்லுங்க. எனக்கு எப்படி, நான் ஸ்கூல்ல சுத்தி ஒரு வதந்தி, இது எல்லா ஸ்கூல்ல சுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, ஸ்கூலே சுடுகாட்டுக்கு மேலதான் கட்டி வச்சிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு வதந்தி. அது ஒரு டீச்சரையா சொன்னாங்க பாடம் எடுக்கும்போது, எனக்குலாம் சிரிப்பா வந்துடுச்சு. பட் ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு பிடி டீச்சர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இருந்த ரூம் வந்துட்டு எப்படின்னா, கருப்பு கண்ணாடி எல்லாம் இருக்கு, கண்ணாடி இருக்க மாதிரி ஒரு ரூம்குள்ளதான் இருப்பாரு. அந்த ரூமை சுத்தி முரளிதான். அதுக்கப்புறம் தொடங்கிட்டானுங்க, பேய் எல்லாம் இங்க வரும், நைட் ஆயிடுச்சுன்னா இங்கதான் அவர் சிகரெட் பிடிச்சிட்டு நிப்பாரு, நீங்க எடுத்து தூக்கிட்டு இருப்பாரு. கிரவுண்ட சுத்தி ஓடிய மாதிரி சத்தம் எல்லாம் கேட்கும். இந்த மாதிரி எல்லாம் விசில், மெயின் அந்த விசில் சத்தம், அவர் விசில் வச்சுட்டு அடிச்சிட்டு இருப்பாரு சின்ன வயசுல. இது அந்த விசில் சத்தம் எல்லாம் கேட்கும், நீங்க வந்தீங்கன்னா தெரியும்னு. சரி, இந்த வதந்தி அப்படியே போயிட்டு இருக்கோம். ஓகே, கடைசியில ஓகே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, என்னது ஒரு 4 வருஷம் கழிச்சு நைட் கிளாஸ், எங்களுக்கு 10th நைட் கிளாஸ். இதெல்லாம் ரொம்ப வருஷமா ஸ்கூல்ல வதந்தி மாதிரி இருக்க ஒரு கதை. அது ஸ்கூலுக்கு போனாலே இந்த கதை இருக்கும் அத மாதிரி. ஓகே, இப்படி நைட் கிளாஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்தோமா, அந்த கதையை ஒருத்தன் கிளப்பி விட்டான் நைட்ல. அது எப்படின்னா, ஓகே சரி அந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டு குரூப்பா இறங்கி எல்லாம் அங்க பிரேக் மாதிரி எடுத்துட்டு அங்க கிளம்பி போயாச்சு. இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த கண்ணாடிய சுத்தி எத்தி பாத்துட்டு இருந்தோம். சரி என்னதான் தெரியுதுன்னு. அப்ப திடீர்னு எனக்கே தெரியாம ஒரு குட்டி குஞ்சான் மேல ஆடிட்டோரியத்துக்கு ஓடிட்டான் போல. அங்க இருந்துட்டு சத்தம் போட்டான். எப்போ போய் இந்த நாங்கெல்லாம் கத்தி பயந்து ஓடி, அன்னைக்கு ஒரு அமர்க்கிழமை ஆயிடுச்சு. கீழே இறங்கி ஓடி அந்த நேரம் பார்த்து கரண்ட் போய், கரண்ட் போன உடனே இன்னும் திகில் ஆயிடுச்சியா. நான் எல்லாம் சுத்தி கிரவுண்ட் சுத்தி ஒரு ஓட்டம், அந்த பக்கம் ஒரு 4 பேர் ஓட்டம் சொல்லி ஓடி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கரண்ட் வந்த போன கிளாஸுக்குள்ள பிடி டீச்சர் செத்து போயுமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்திருக்காரு, டாஸ்க் எல்லாம் கொடுத்திருக்காரு. என்ன டாஸ்க்? என்னையா டாஸ்க்? அதாங்க கிரவுண்ட சுத்தி ஓடுறது, அதெல்லாம் கொடுத்திருக்காரு. பல வருஷம் ஆயிருக்கு, அந்த கதை தான் இன்னும் அங்க உயிரோட இருந்துட்டு இருக்கு. ஆமாங்க, கொடுத்திருக்காருல அவரு. இங்க பாருங்க அவருக்கு வந்து அந்த நீங்க கிரவுண்ட் எல்லாம் சுத்தி ஓடணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி, அந்த ஆசையெல்லாம் இல்லாம இறந்துட்டாரு போல. அதான் ஆசை நிறைவேறாம உங்களை ஐயா 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 இல்ல பிடி டீச்சர் செத்தும் டாஸ்க் கொடுக்குற அவருங்க, நான் இங்கிலீஷ் மிஸ் செத்துட்டாங்கன்னு போய் சொல்றேன் எங்க. ஓகே சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சா, ஓகே நான் அப்படியே நைஸா பதுக்கி போய் உள்ள போய் அறியறதுக்கு உட்காந்துக்கிட்டேன். சரி இன்னி வந்து விசாரிப்பாங்கன்னு தெரியும், என்ன நல்ல சத்தம் எல்லாம் போட்டோம். கடைசியில அதோட முடிஞ்சு போச்சியா, நைட்டு பிரேக்கே தர மாட்டோம், நீங்க உள்ளே உட்காந்துக்காங்க. அது அவ்வளவுதாங்க ப்ரோ, நல்லா இருந்தது. ஓடி தாடி எனக்கெல்லாம் பயந்து போய் திகிலா ஓடிட்டு இருந்தேன். அன்னைக்கு வேற பஸ் பிடிக்க கூட அப்படி ஓடினது இல்ல, எட்டையாவது ஓட்டம். ஓகே ஓகே. ஸ்கூல்ல கணபதி ஹோமம் நடத்துவாங்க. அவங்க இது எதுக்கு நடத்துறாங்கன்னா, இந்த பேய்க்கு இருக்கிற இந்த திஷ்டி எல்லாம் கழிக்க வைக்குதான் நடத்தியாங்க. ஸ்கூல தோண்டும் போது படம் எல்லாம் கட்டுச்சா சுடுகாடு. ஏத்துச்ச
இல்ல ஸ்கூல்ல கணபதி ஹோமம் நடத்தினதுக்கு இப்படி சொல்றீங்களே, சூசனோட காலேஜ் வந்து கணபதி ஹோமம் நடத்திட்டு இருந்தானுங்க. ஆனா காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியோட ஜாயின் ஆயிருக்கு தெரியுமா? பெரியார் யூனிவர்சிட்டி கூட. எனக்கு பிபில இருக்கே ஒரு பாக்கியாரு, கடியால் அடிக்கலாமா இல்ல ஏதாச்சும் அடிக்கலான்னு. இதோ களமிறங்கி விட்டார் நமது மினாட்டோ மாமிகாசே. நான் எதுக்குடா சரி. மாமியை காசணும்? சரி இருங்க, எல்லாம் இருங்க. அவரே இன்ட்ரோ ஆகிக்கொள்ளும். மினாட்டோ நாமிகாசே வந்திருக்காரு. வணக்கம் மினாட்டோ. வணக்கம் பேபி, வணக்கம் பாண்டேஸ். கண்டினியூ ஐயா பண்ணுங்க. இந்த எபிசோட் வந்து ஒரு மூணு பாட்காஸ்ட் சங்கமம் மாதிரி, சீரியல் விஜய் டிவி சீரியல் தான் சங்கமமா, நாங்களும் சங்கமம். மெகா சங்கமம். ஆமா இல்ல, மெகா ஆண்டை சங்கமம். ஆண்டைஸ் லிசனர்ஸ் கேக்குறாங்களா, எப்பவாவது சங்கமம் போட்டா ஓகே, எப்பவுமே சங்கமம்னா எப்படி? இல்ல ஏமி அப்படி இல்ல, எப்பயாச்சும் செட் ப்ராப்பர்ட்டினா பரவாயில்ல, எப்பவுமே செட் ப்ராப்பர்ட்டினா அப்படிதான். இரு, சங்கமே சங்கமத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு போல. அட செட் பாவி. ப்ராப்பர்ட்டி சொல்லலாமே ஏமி, அது செட் ப்ராப்பர்ட்டி இன்னொரு பேர் இருக்கு தெரியல. விடியா. சரி, அந்த ஓகே. அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, எனக்கு எரிச்சலா வருது. சரி ஓகே, ஏமி நீங்க சொல்லுங்க இந்த ஸ்கூல் கோஸ்ட் ஸ்டோரிஸ். ஸ்கூல்லலாம் பெருசா எதுவும் இல்லைங்க. காலேஜ்ல தான் சொன்னாங்க. இந்த ஓஜோ போர்டு ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. ஆமா, இதெல்லாம் டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு. அதான் அதே அந்த ஓஜோ போர்டு வச்சிருந்தாங்க. அந்த காலேஜ் வந்து ஒரு சுடுகாட்டு மேல கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்துச்சு, பேய் வந்துச்சு, அந்த போர்டை வச்சு இது பண்ணாங்களாம். அதுல ஒரு வெள்ளசங்கி பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்பும். அதனால அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு காலேஜ்ல பண்ணி, அப்புறம் அதுக்கப்புறம் அதுல அந்த அந்த 3 பொண்ணுங்க உட்காந்து பண்ணி அந்த ஓஜோ போர்டு வச்சு விளையாண்டு அந்த பேய் வந்து அதுல ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சாமா, அதுல ஒரு பொண்ணை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுனால அது சரி பண்ணவே முடியலையாம். நிறைய சர்ச்சு அது இதுன்னு எல்லாம் கூட்டு போய் அது சரி பண்ணவே முடியலையாம். அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ அது பெருசாகி அந்த காலேஜே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த அந்த செட் ஆஃப் ஹாஸ்டல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். காலேஜ் இல்ல, அந்த ஹாஸ்டல் பில்டிங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். எல்லாம் வந்து அங்க இருந்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுச்சு. அது ஒரு நோன் காலேஜ் தான், ரெனோன் காலேஜ் நேம் தான். என்ன பட் பனிமலரா? இல்ல திருச்சி சைடு. ஆனா வந்து நீங்க அது நியூஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு இருந்திருக்காது. ஆனா நமக்கு அப்படிலாம் எதுவும் அதெல்லாம் இல்ல. தெரியாதே. நம்ம இல்ல, தான் எங்க ஃபேக் அக்கா அங்கதான் நியூஸ்லாம் படிச்சாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் கிடையாது. எதுக்கு சொன்னாலும் நம்புறவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதான். எல்லாம் இந்த இந்த மாதிரி தான் கோஸ்ட் ஸ்டோரிஸ் உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இல்ல ஏமி, நம்ம மூஞ்சி சார், மூஞ்சி பார்த்தாலே காதை நம்மகிட்டயே செய்யணும் போல வருவானுங்க. இருக்கு. ஆமா. எதுக்கு சொன்னாலும் நம்புறாளே அப்படின்ட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க ஆளாளுக்கு. அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த வெள்ளை சங்கி பொண்ணு என்னன்னா, எப்படி இதெல்லாம் நம்புற, பேயெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல குட்டுன்னு ஒண்ணு இருந்தா ஈவில்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ நான் குட்டு நம்ம இருக்குன்னு குட்டே நம்புறேன். இல்லைன்றமே. கண்டிப்பா ஈவிலு இருக்கு அப்படிங்க. அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஃபன்னி மொமெண்ட்ஸ். அப்புறம் அதுல அந்த வெள்ளசங்கி கும்பல்ஸ் வந்து நம்ம டூர் போனா எங்கேயாவது ட்ரிப் எல்லாம் போவோம்ல, ஸோ உட்கார வச்சு ஜப பண்ணுவாங்க. இது நடுவுல சம்மந்தம் இல்ல, கோஸ்ட் ஸ்டோரியில இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சாத்தானே சாத்தான்ட்ட இருந்து எங்களை காப்பாற்றுறோம், நாங்க பஸ்ல போறோம், நைட்டு கிளம்புறோம், அதனால வந்து குறுக்க பேய் எதுவும் இடைமறிச்சிடாம எங்களை காப்பாற்றுவோம். அந்த மாதிரிலாம் நல்லா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்றேன். பட் சொல்லணும், வேண்டிப்போம் எல்லாரையும் நிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு இது பண்ணி, பெரும்பாலும் நைட்ல தானே கிளம்புவோம் ட்ரிப். 18 days வந்து எங்க காலேஜ் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. அது ஒரு எலெக்ஷன் டைம். எங்க காலேஜ்ல தான் வந்து போல்ஸ் நடந்தது, வாக்குச்சாவடியா இருந்தது அந்த இதெல்லாம். அப்புறம் மத்த அந்த ஏரியால இருந்த எல்லா வாக்குச்சாவடியில இருந்தும் அந்த பொட்டி எங்க காலேஜ்ல தான் வச்சிருந்தாங்க, இந்த இவிஎம் மெஷின். அதனால வந்து ஒரு 18 days க்ளோஸ்டா இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சு. அந்த 18 days அப்படியே வந்து ஸ்டடி ஹாலிடேஸா வச்சுக்கோங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஊருக்கு வந்தா படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் லீவ்ல எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க ஊருக்கு.
ஹாஸ்டலே போயிடுச்சு. நான் மட்டும் உட்காந்துருந்தேன். நானும் நான் ரொம்ப லாங்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு, நார்த் இந்தியால இருந்து வந்த பொண்ணு. நாங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தோம். படிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆனா கடைசி வரைக்கும் படிக்கல. அது வேற விஷயம். புக் எடுப்பேன், அப்படியே தூங்கிடுவேன். அப்புறம் வந்து அதானே. ஊர்ல இருந்து வந்து எல்லாம் ரிட்டர்ன் வந்து கேட்டாங்க, என்னடி படிச்சிட்டியா அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்பவும் போல அலபாமால இருந்து திருச்சி வந்து படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல. நான் படிச்சது வேற ஊரு. ஸ்டோரி அங்க நடந்தது, திருச்சியில நடந்தது. ஓ நான் படிச்சது வேற ஊரு. ஓகே. எப்படி தனியா இருந்த எப்படி தனியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெள்ளை சங்கி கும்பல் இருக்கும்ல, அதுல வந்து அந்த ஃபைனல் இயர் பொண்ணெல்லாம் வந்து கேக்கும். ஃபைனல் இயர் மட்டும் தனியா இருந்தாங்க ஒரு 4 பேரு. எப்படி தனியா இருக்க, என்ன பண்ற, எப்படி ரொம்ப படிப்பியோ, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவியோ, ஏன் வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் கேட்பான். ஆனா கடைசியில எப்பவும் போல எக்ஸாம் முன்னாடி படிச்சதுதான். ஆனா 18 நாள்ல ஒரு 2 நாள் தான் அதிகபட்சம் படிச்சிருப்பேன். மொத்தமா சேர்த்தா 2 நாள் டெய்லி ஒரு படிச்சீங்க. 1/2 சொல்றப்ப நானா அதுவும் படிச்சிருக்க மாட்டேன். நீங்களா இருந்தா அடிச்சிருப்பீங்க, அவ்வளவுதான். பெரிய ஐயோ வித்தியாசம் தான். கம்முன்றியா? ஏயா பண்ற? இல்ல இல்ல இப்ப இந்த மாதிரி இந்த வெள்ளை சங்கி ஒருத்தன் இப்பதான் சின்சானோட பழைய ரூம்மேட் சின்சான் இருக்காருல்ல, நம்ம ஹோமி ஆமா. டிஸ்கட் ஹோமி, அவரோட பழைய ரூம்மேட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவான், நல்லா தூங்கிட்டே இருப்பானுங்க. திடீர்னு நடராத்தி இந்த ஆள் சும்மாவே பதறுவாரு. சின்சான் எப்படின்னா, இங்க இருந்து ஊருக்கு போறப்ப யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க ரூம்ல, வாலாம் வந்து என் கூட வந்து துணி எடுத்து கூட்டு போறா அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு பயப்படுறாள் அவரு. சரியா? அப்ப இருக்க மனுஷன் இவரோட பழைய ரூம்மேட் எப்படி இருப்பான்னா, இவர் நடராத்திரி ஒரு 12 மணிக்கு இப்படி லைட்டா முடிச்சு பாக்குறாங்க, பக்கத்துல முட்டி போட்டு உட்காந்துட்டு இப்படி மேல பாத்துட்டு இப்படியே இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பானாமா. எப்படி இருக்கும் இந்த மனுஷனுக்கு? அடக்குறாது நெஞ்சு. ஐயோ அது சொல்ல. அதான் சாத்தன வந்து ரட்சிப்பீராக, ஆமேன் ஓமேன் பட்டிருப்பாங்க. ஐயோ சரி, ஓகே. இப்ப கடைசியா நம்ம அர்பன் லெஜெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு முடிச்சிடலாம். இந்த அர்பன் லெஜெண்ட்ஸ் பத்திலாம் யார் யார் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? கொஞ்சம் அப்படியே வரியா விளக்குங்க. முதல்ல நம்ம ஏமி, நீங்க சொல்லுங்க. அர்ஜுன் லெஜெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அதத்தான் ஐயா, அர்பன் லெஜெண்ட்ஸ்னா இருங்க நான் சொல்றேன். அர்பன் லெஜெண்ட்ஸ்னா என்னன்ட்டு, இப்ப இது பயமுறுத்துறதுக்காக குழந்தைகளுக்கு நைட் பெட் டைம் வந்து இது சொல்லக்கூடிய கதைகள். இந்த தமிழ் யூடியூபர்ஸ் லைக் இந்த மினிட்ஸ் மிஸ்ட்ரி இவங்க எல்லாம் வந்து எடுத்து போட்டு உண்மை சம்பவம் அப்படின்னு போடுவானுங்க. ஆனா அது எல்லாமே அர்பன் லெஜெண்ட்ஸ். ஒரு ட்ரெயின் ஸ்டோரி கூட சொல்லுவானுங்க தெரியுமா? இது ட்ரெயின் வந்து திடீர்னு ஒரு ட்ரெயின் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அது வந்து எங்க வேற எங்கேயோ புராணத்துல எங்கேயோ 3 இடத்துல இருக்குன்ற மாதிரி காமிச்சு காமெடி இல்ல பண்ணிட்டு ஒரு இருப்பானுங்க. நிமிஷம் ஜீமா, அர்பன் லெஜெண்ட்ஸ் அப்படி எதுக்கு நீ அப்படி சுத்தி அழைச்சிட்டு பேயி பிசாஸ், மோகினி பிசாசு, அப்புறம் வேற என்ன, ரத்த காட்டேரி, அப்புறம் என்ன, கொல்லிவாய் பிசாசு, இத மாதிரி சொல்றேன். இதுதான் அர்பன் லெஜெண்ட்ஸ். நான் சொன்ன காத்து, கருப்பு, முனி, பேய் இதுல வராதா? அதேதான். ஒரு ஸ்டோரி மாதிரி ஏதாவது இப்ப சொல்லிட்டு இருப்பானுங்க. வீட்டுல வந்து இந்த இது பண்ற, நீங்க போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்டே இல்ல தாத்தா கிட்ட கதை சொல்லு அப்படின்னு சின்ன வயசுல வந்துட்டு பேய் கதை சொல்லு அப்படின்னு கேட்போம்ல. அப்ப வந்து ஏதாவது ஒரு கதை எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி கேக்குறாரு. அதுதான் இப்ப நான் சொன்னதெல்லாம், இப்படி கதை சொல்லுங்க, பேய் கதை சொல்லுங்க. சரி, ஓகே. ஏமி கிட்ட ஸ்டாக் இல்லன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் இல்ல. இல்ல இது வேணா இருக்கு, அது வேற மாதிரி வரும். இந்த ஜீவனை வைப்பாங்கல்ல, அது வச்சு எடுத்த கதையெல்லாம் ரொம்ப ரீசெண்டா நடந்தது. அது வேணா, அது வேற மேட்டர் இல்ல. அது பேசிக்கலாம். அதான் ஏத்திஸ்ட். ஒரு நிமிஷம், ஏத்திஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லிடுறேன். இப்ப எல்லாருமே ஒரு ஸ்கூல் இது சொன்னீங்களா, ஆனா வந்து எனக்கு எதுவும் ஸ்கூல் இது கிடையாது. இப்போ நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க அவங்க கூட வேலை செய்யறதுக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் நான் அவங்கள வந்து ஒரு 6 மாசமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்னாச்சு, வரல. சரி, அடுத்த நாள் வந்து கேட்டேன், ஏன் இந்த மாதிரி வேலைக்கு வரலன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லப்பா என் ஒய்ஃபுக்கு வந்து பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க, பேய் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்குது, அங்க ஏதோ போயிருப்பா போல, போய் அந்த புளியங்காயை எடுத்து தின்றுப்பா போல
அதுல இருந்து பேய் பிடிச்சிருச்சு, எல்லாரையும் அடிக்க வரா, ஆஹ் ஒரு காட்டு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க போய் மென்டல் டாக்டரை போய் கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? சொன்னதும் தான் என்ன அப்ப கடிக்காத போதுதான் அந்த ஜாம்பிஸா மாறிட்டானுங்க எல்லாரும். என்ன பிடிச்சி மென்டல்னு சொல்றிய இல்ல, அதுக்கு இல்லையா நீ எப்படி பேய் பிடிச்சிருக்கு, நீ என்னடா பேய் பிடிச்சிருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்ற அறிவு கட்டவனு என்னை திட்டுறானுங்க. மூளை பூண்ட பின்னாடி வச்சிருக்க சூத்துல இடம் வச்சிருக்க சுண்ணி அப்படின்னு கேட்கணும். நாய் சொல்லுங்க. அதான் சொன்னேன், இந்த மாதிரி பேயெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்க மைண்ட் இதை கொலாப்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? மென்டல் இல்னஸ் டாக்டரை கூட்டிட்டு போய் காட்டுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்றேன். அவன் முடியவே முடியாது. நான் பூசாரி கிட்ட தான் அடுத்த நாள் பூசாரி கிட்ட கேட்டிருக்கேன். அவன் வந்து பேய் ஓட்டிடுவான், நீ என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக சொல்ற அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து பூசாரி என்னென்னமோ பண்ணி ஒரு 3000 ரூபாய வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ சரியாயிடுச்சு போல. இவனுக்கு எந்த நம்பிக்கிட்டு இருக்கானுங்க, சரி பூசாரி வந்துதான் மந்திரம் போட்டு பேய ஓட்டிட்டான் அப்படின்னு சொல்லி 3000 ரூபாய் தூக்கி லம்பா கொடுத்துருக்கானுங்க. மென்டல் போண்டீங்க. நான் சொல்றேன், சரி போய் ஹாஸ்பிட்டலுக்கு காட்டுங்கடா அப்படிங்கிறேன். அதெல்லாம் எப்படி நீ சொல்லலாம்? நீ பெருசு படிச்சவனா பெரியவனா, கம்முனு வேலையை பாரு அப்படிங்கிறான். உங்ககிட்ட சொன்னல சோதனை. சரி ஏத்திஸ்ட், நீங்க உங்க பாயிண்ட் எடுத்து விடுங்க ஏத்திஸ்ட். இந்த அர்பன் லெஜெண்ட் எல்லாம் எப்படி செட் ஆகுதுன்னா, ஒண்ணு ரோடு காலியா இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு இடிஞ்சு போன பில்டிங் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பாலை வந்துட்டு பாதியா நொறுங்கி போயிருக்கணும். இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட். இது எப்படி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இந்த மாதிரி இருந்தாலே அங்க ஒரு அர்பன் லெஜெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரி எல்லா இடமும் இங்க இருக்கு, சென்னையில இருக்கு. கரெக்டா அங்க ரோடு, ரோடுக்கு ஒரு கதை. பெசன்ட் ரோடு, கரிகாட்டுக்குப்பம் அந்த இடத்துல அண்ணா ஃப்ளைஓவர், அங்க புரோக்கன் பிரிட்ஜ்னு ஒரு இடம் இருக்கு. அடுத்த சில ரோடுகளும் இருக்கு. என்னெல்லாம் ரோடு, NH 209, இதுல நிறைய கதை எல்லாம் வரும். இந்த அடுத்தோ என்னது, அது கொஞ்சம் பயங்கரமான இடம். ஆமா ஆமா, அந்த இடத்துலதான் ஒரு கதை இருக்கு, அது நான் சொல்றேன். NH 209 இது எங்க இருக்குன்னா, வைல்டு லைஃப் அனிமல் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கு. அங்கதான் வந்துட்டு வீரப்பனை வந்துட்டு பிடிச்சவங்க ஒரு படம் போய் அவரை கொண்டு இருப்பாங்க. இத சுத்தியே ஒரு பயங்கரமான ஒரு வதந்தி அந்த இடத்துல உருவாயிடுச்சு. என்னது, நைட்டு நேரம் அந்த வழியா, அதுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் நினைக்கப்பாரு. பட் ஓகே, யாராவது மனவோ இதுவோ பறிக்க போவாங்க போல. அங்க வந்துட்டு வீரப்பனுக்கு சத்தம் கேக்குது, அவரு அந்த குதிரையில போற மாதிரியும் அவர் வந்துட்டு இது வர்ற மாதிரியும். அந்த வழியா வந்துட்டு வண்டி எல்லாம் போகும்ல, வண்டி எல்லாம் நைட்டு நேரத்துல ஏதோ பார்த்து பயந்து ஓடிய மாதிரி. வண்டி வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்குமா, திடீர்னு பார்த்தா அந்த வண்டி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல அந்த வண்டியே வராது திரும்பி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு. ஐயா, அதாவது ஒரு 12 கிலோ. இல்ல இது டைரி பட கதை மாதிரி இருக்கு. டைரி பட கதையா? அதுலயும் அங்க சுத்தி உள்ள அர்பன் லெஜெண்ட் இது. ஓஹோ, 16வது கொண்டை ஊசி வளைவில் நடக்கும் விபத்துகளை பற்றி அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. சரி வேணாம், சொல்லுங்க. வீரப்பன் இங்கதான் வர்றாரு போல. என்னது, அவர் டெய்லி இங்கதான் நிக்காரு. அந்த ஊரை சுத்தி இந்த கதை இருக்கு. இல்ல ஏத்திஸ்ட் குறுக்கிறதுக்கு மன்னிச்சுக்கங்க. கேக்குதா? ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல அடையார் புரோக்கன் பிரிட்ஜ், அதோட இதையும் சேர்த்துக்கங்க. பெசன்ட் நகர்ல வந்து அதோ ரோடு, ப்ளூ கிராஸ் ரோடு. நான் சொன்னேன், நான் சொல்றேன். இல்ல, இது இதெல்லாம் பர்சனலா அனுபவப்பட்டிருக்கேன். சரி, அதனாலதான் சொல்றேன். இவனுங்க ஊங்கிறானுங்கட்டு நானும் போயிட்டு பல வாட்டி போய் பாத்துட்டாங்க, ஒரு புண்டையும் இல்ல. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். இந்த அடையார் புரோக்கன் பிரிட்ஜ் இருக்குல்ல, இவனுங்க சொல்ற மாதிரி அம்மாடிஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? நாய்ங்க உட்காந்து ஜாயிண்ட் அடிச்சு டோப் அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரியா?
அதுக்கு உட்காந்துக்கிட்டு இவனுங்க பேய் இருக்கு இது இருக்குன்னு உட்காந்து கும்பலா உட்காந்து போன ஒரு 7-7:30 மணிக்கு அப்படி போனேன்னு வச்சுக்கிய, புகையா கிளம்பும். அதாவது வெயில் காலத்திலேயே பனி போக மாதிரி கிளம்பும். சரியா? உட்காந்து டோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாதாரிங்க. சரியா? அதுக்கு வந்து இவனுக்கு ஐயோ பேய் இருக்குது சார், நீங்க அங்க போயிடாதீங்க சார், பேய் இருக்குது. புண்டே இருக்காது அங்கேயும். பாத்தீங்கன்னா ஒரு 4 எலும்பும் தொழுமா குறுக்க போயிடாதீங்க சார். அது அந்த கிறுக்குதியானுங்க எதனா போதையில எதனா பண்ற போறானுங்கன்ட்டு இல்ல அந்த கிறுக்குதியானுங்க அதனா போதையில எதனா பண்ணணும். போதையெல்லாம் இருக்க மாட்டானுங்க. சரியா? அவனுங்க அது ஒரு சாக்கு. நாங்க போதையில இருந்தோம் தெரியாம பண்ணிட்டோன்ட்டு. அங்க இந்த கிறுக்குதியானுங்க இருக்கிறானுங்கல்ல, இவனுங்களால எதனா ஆயிடுச்சுன்னா உடனே பேய் மேல யார் இது பேயா, சரி ஓகே மாட்டினியா பம்பர கட்ட மாட்டேன்னா அது கணக்குல எழுதிடுறது. இது இருக்கு அது இருக்குன்ட்டு. சரியா? இத வச்சுக்கிட்டு இவனுங்க என்னன்றானுங்க, அந்த இடம் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்டா. சரியா? இவனுங்க என்னன்றானுங்க, பேய் வருதுன்னா பேய் வரும்போது சில்னஸ் காத்து வரும், அதனால அந்த இடம் கூலிங்கா இருக்கு, அங்க பேய் நடமாட்டேன். ஏன்னா கிறுக்கு புண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பில்டிங்ஸ் கம்மியா இருக்க ஏரியாவா இருக்கும், மரம் அதிகமா இருக்கா? எப்படிங்க? மரம் அதிகமா இருக்கும்டா, ரோடு ஜிலோன்னு இருக்கும், பில்டிங் இருக்காது. சரியா? நிறைய மரம் அதனாலதான். சரியா? ஓகே ஓகே ஓகே. ஏஜிஸ்ட் நீங்க சொல்லுங்க. இந்த வீரப்பன் அது காரணம் என்னன்னா, அந்த வழியா வந்துட்டு என்னது மிருகங்கள் இடையில விலங்குகள் வந்துட்டு இடையில யாரு குறுக்குது ஆடினதுல விவசாயதான் வந்துட்டு வீரப்பன் அந்த அடிச்சு போயிட்டாரு, வீரப்பனை வந்து இருக்கிட்டு போயிட்டாங்க. வீரப்பனுக்கு பேய பார்த்தேன், இந்த கதையெல்லாம் இப்படிதான் வந்தது. இதுதான் காரணம். ஆக்சுவலா விலங்குகள் வந்துட்டு நைட் டைம்ல வந்துட்டு குறுக்குது ஆடிடும், லைட்டை பார்த்தாலோ இல்ல வண்டி, அதுதான் ஆக்சிடென்ட் ஆகிறது அங்க நிறைய நடக்கும். இதுதான் உண்மை என்ன கதை. ஆனா இது எப்படி கேட்டுச்சு, வீரப்பன் வந்துட்டான், வீரப்பன் சுருட்டு பிடிச்சிட்டு அங்க நின்றுட்டு இருந்தாரு, அவர் கையில ஒரு இயற்கை பானம் முண்டை சாராயம், இந்த மாதிரியான கதையெல்லாம் இருக்கு. அந்த ப்ளூ கிராஸ் ரோடு இருக்குல்ல, அது ஆக்சுவலா என்னன்னா அது வந்துட்டு நல்ல மரம் இருக்க இடம், போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான இடம். அந்த இடத்துல போயிட்டு கேமராவோட போனா பிடிப்பாங்க போல. இந்த கப்பிள்ஸ் எல்லாம் போய் நைட் டைம்ல போய் போட்டோ எடுப்பாங்க போல அந்த இடத்துல. அதுதான் வந்துட்டு பேய பார்த்தேன் இதய பார்த்தேன்னு சொல்லிட்டு இதா இருக்கும். அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருக்கும், யாரும் வரக்கூடாதுன்னு அவங்க கூட கிளப்பி விட்டுருக்கலாம் கதையெல்லாம். இந்த மாதிரி கதையெல்லாம் பேய் இருக்கு அது இருக்குன்னு காலத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். அதோ இதுக்கு கூகுள் ரிவ்யூல ஒருத்தர் என்ன போட்டு வச்சிருந்தானே, பேயா அந்த இடத்துல சார் எனக்கு ஒண்ணு கண்ணுக்கு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் ரிவ்யூ எல்லாம் கிடையாது கூகுள் ரிவ்யூ அந்த இடத்துக்கு. இப்போ அர்பன் லெஜெண்ட்ஸ் தானே டாபிக். ஆமா ஆமா. இல்ல நம்மளே ஒரு வகையில அர்பன் லெஜெண்ட்ஸ் தான். அப்படி பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டா, இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தை நம்ம வீட்லயோ வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தையோ இல்ல நம்ம ஏதோ ஒரு யார் வீட்டுக்கோ போறோம்னு வச்சுக்காங்க, ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அழுகுதுன்னு வச்சுக்க, நம்மள என்ன சொல்லி பயன்படுத்துவாங்க, நம்மள காமிச்சு என்ன சொல்லுவாங்க, அங்க பேரு பூச்சாண்டி வரான் புடிச்சிட்டு போயிடா சாப்பிட. அப்ப நம்மளும் அர்பன் லெஜெண்ட் தானே. நம்மதான்டா பொறுப்பு அப்படின்ற மாதிரி. ஆமா. எப்பா இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வேணா வச்சீங்க, வேணா கட் பண்ணிருங்க. ஜம்மு காஷ்மீர்ல இதே மாதிரி ஒரு ரோடு இருக்கு, ரோடா ஒரு இது மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு போர்டே கவர்மெண்ட் வச்சிருக்கு, என்னன்னா 6 மணிக்கு மேல நீங்க வெளியில வரக்கூடாது, காலத்தை நைட்டுக்கு விடிய காலைக்கும் என்னது சூரிய உதிக்கோக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க வரக்கூடாது, குளிச்ச பிறகுதான் நீங்க அந்த இடம் வழியா போயிட்டு வரணும் மாதிரி ஒரு போர்டே அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா 12 பேர் தொலைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு போட்டோ எல்லாம் போட்டு போர்டு வச்சிருக்கு. இது ஒரு நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சேன், புறம் இப்ப டீட்டெயிலா எடுத்தது. சின்ன வயசுல இது படிச்சேன்னு நினைக்கிறேன், ஒரு நோட்ஸ்ல எடுத்தேன். நானே இந்நேரம் பாத்தீங்களேன் மொட்டை மாடியில நடுராத்திரில இப்ப நடந்துட்டு இருக்கு, எந்த புண்டைய பார்த்து 11 மணி ஆச்சு, இப்ப டைம் 11, 12 நடுராத்திரி. நான் மேல இல்ல ஜீமா, நீயாவது பரவாயில்ல நடந்துகிட்டு இருக்க, நான் மேல மொட்டை மாடியில உக்காந்துக்கிட்டு சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு போர்வை இருக்குல்ல, நல்லா கருப்பு கலர் போர்வைய சேரோட சேர்த்து கவுத்தி போட்டு போனை மட்டும் வெளியே கையில நீட்டி உக்காந்துக்கிட்டு தூரத்துல இருந்து பார்த்தோம்னா என்ன ஆகும், செத்துருவானுங்க தாயவழியே, சாவுங்கடா புண்டையா, என்ன உயிரோட வாழ பார்த்தேன். நம்ம ஃபாரஸ்ட் கதையில பெரிய ஃபாரஸ்ட் என்னன்னா மதிக்கட்டான் சோலை. இதுக்கு ஒரு கதை இருங்க ஒரு நிமிஷம், இந்த இதுக்கு இன்னொரு ஸ்டோரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி சொல்லி விட்டுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம்.
இல்ல மதிக்கட்டான் சோலை இருக்குல்ல, அது வந்து அந்த பேரும் ஒரு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலான நேமாமா. குணா படம் இருக்குல்ல, குணாவா சத்யாவா, குணா தானே அந்த இவரு கூட ஒரு மாதிரி கமல் கூட கண்மணி கண்ணம்போடு ஆமா ஆமா அதே ஐயோ அத வேற ஞாபகப்படுத்தி விட்டியாப்பா. அந்த படம் எப்படி, அந்த படத்துக்கு இந்த குணான்னு வைக்கிறதுக்கு முன்னாடி மதிக்கட்டான் சோலை அப்படின்னு தான் வைக்கணும்னு பார்த்தாங்களாமா. மதிக்கட்டான் அப்படின்னாலேயும் இது மதி அப்படின்னாலே மூளை மனசுன்ற ஒரு இதுல தானே இருக்கும், அறிவு அறிவு அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு நிறைய அந்த அந்த காட்டுக்கு பேரையும் அப்ப பயங்கரமா இருக்குமாமா, அது நிறைய மிஸ்டீரியஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அந்த படத்துக்கு வந்து குணானே பேர் வச்சாங்கம்மா. அது வரைக்கும் அந்த பேரு தான் கன்சிடரேஷன்ல இருந்துச்சாமா இப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு. நீங்க சொல்லுங்க ஏத்திஸ்ட். ஆக்சுவலா அங்க வந்துட்டு என்னது ஃபாரஸ்ட் எல்லாம் வந்துட்டு மத்த சுத்தி இருக்க இடம் எல்லாம் ஆக்கிரமிப்பதியாகி அந்த இடமே வித்தியாசமா இருக்கு. பட் இந்த இடம் மட்டும் பசுமையா இது நீர்நிலையோட சூப்பரா இருக்குது. அது காரணம் என்னன்னா இவங்க இத மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. இது என்னது யாரு உள்ள வரக்கூடாதுக்காக சொன்ன கதை தான். உள்ள வந்துட்டு போனா நறுமணம் வரும், ஒரு வாசனை வரும், அந்த வாசனை கேட்ட உடனே எல்லாரும் பித்து பிடிச்ச மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கதை இருக்குள்ள நிறைய பேர் இப்படி தொலைஞ்சே போயிருக்காங்க. 12 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல வச்சேன். ஐயா ஐயா என்ன கன்னியாகுமரில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கு இந்த கதை. என்ன ப்ரோ, யாராவது இங்க குமாரி படம் பாத்தீங்களா? குமாரியா சாரியா குமாரியா இல்ல இருங்க அந்த படமா இன்னொரு குமாரி தானோ, இந்த தலையில இது வச்சுக்கிட்டே அதான் ஸ்டார்டிங்ல ஒரு தலை மேல இது அந்த இது வச்சு கொண்டு போறது, அவன் எங்க இருப்பானு கடைசி வரைக்கும் சுத்தி. அது எந்த படம் இல்ல, சாரி வேற படம் நான் சொல்ல வந்தது. இன்னொரு மலையாள படம் பார்த்தேன், அது டாப் நாச்சா இருந்துச்சு. அது என்னன்னா அவனுக்கு அந்த மாதிரி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருப்பானுங்க, அது ஒரு டைம்ல இப்ப நடக்கும். அந்த கான்செப்ட் புரிய எனக்கு ரொம்ப நேரம் படம் பேர் நான் பாத்துட்டேன், என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி விடுறேன், தயவு செஞ்சு பாருங்க. படம் பேர் மறந்துருச்சு எனக்கு, டக்கு ஞாபகம் வர மாட்டேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த படம் பேர் சொல்றேன். அதுதான் ப்ரோ, யாரு வரக்கூடாது. இப்போ ஒரு குழந்தைய காட்டி நம்ம என்ன பண்ணுவோம், என்னது வெளியில போ நைட் எல்லாம் வரும் பூச்சாண்டி ஒண்ணு தூக்கிட்டு போயிடுவோம். அதனால அந்த குழந்தை வீட்டுக்குள்ள இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இந்த என்னது யாரு வந்து காட்டு சைடு போய் என்னது காடை வந்துட்டு இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி வச்சாங்க. இதுதான் ஆக்சுவலா ஒரு விஷயம். அந்த கதையை நம்பி துருக்கி யாரும் அங்க வந்துட்டு அந்த இடம் மட்டும் பசுமையா இருக்கும், வேற சைடெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சிட்டி ஆக்கிரமிப்பதியது வந்துடும். அத பார்த்தா நமக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். பசுமையான இடம் அங்க அதுதான், ஆனா உள்ள போனா தொலைஞ்சு போயிடுவோன்னு சொல்லி கதை. பட் போர்டே வச்சிருக்கேன் நினைக்கிறேன் கவர்மெண்ட், ஒரு போர்டே இருக்கு அங்க, போட்டோ இருக்கு, வேணா அனுப்பி. அதான் எனக்கு தெரிஞ்சதுல கொஞ்சம் தண்ணி காடு தான் எனக்கு தெரியும். தள்ளுபடாம பாத்துக்க ரெஃபரன்ஸ். ஓகே ப்ரோ, அப்படியே ஒரு கேஸ் ஃபைல் ஒன்னு இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சிடலாம் சயின்டிபிக்கா. கொஞ்சம் தண்ணி காடுனா ஓகே. இதுதான் இதுக்குள்ள ஒரு உலகத்தை உலுக்குன ஒரு கேஸ் ஃபைல். இது எந்த அளவுக்கு அதிர்வுல உருவாக்குச்சுன்னா, ஒரு ஓட்டெடுப்புல எடுத்தாங்க ஜெர்மனில. ஓட்டெடுப்புல வந்துட்டு பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டதுதான் ஓட்டெடுப்பு. 70 மேல சதவீதம் பேய் இருக்குன்னு ஓட்டு ஓட்டுச்சு. மனநிலைமை சரியில்லைன்னு இது வச்சே கண்டுபிடிச்சு. ஓகே, கேஸ் என்னன்னா அனாலிஸ் மைக்கேல். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு மறுபடியும் சொல்லுங்க. அனாலிஸ் மைக்கேல் படம் கூட வந்திருக்கும், எக்ஸாரிசம் டேப்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு இது உங்க படமே வந்திருக்கும். இவங்க வந்துட்டு 1952 பிறந்தாங்க. அந்த இடத்துல இவங்க சைல்ட்ஹுட் வந்துட்டு நார்மலா தான் போகுது, ஓகே ஓரளவுக்கு. பட் 16 வயசு ஆகும்போது இவங்களுக்கு வந்துட்டு என்னது திடீர்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆக தொடங்குது. என்னது பேய் பிடிச்சா எப்படி நடந்துப்பாங்க, வினோதமா கிரீப்பியா நடந்துக்கிறது, கெட்டு போன உணவு எடுத்து சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுல என்ன ஆச்சுன்னா, பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாஸ்டரேட்டை கொண்டு போவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே கொண்டு போக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போயிருக்காங்க, சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாங்க. பட் இல்ல பேய் தான் பிடிச்சிருக்குன்னு இவங்களை வந்துட்டு ஒரு பிஷப்பிட்ட கொண்டு போறாங்க. பிஷப்பும் இருந்துட்டு பார்த்துட்டு லோக்கல் இவங்களுக்கு இது பண்ணணும், என்னது பேய் ஓட்டணும்னு சொல்லிட்டு
இது என்னது இது பண்றாங்க. பட் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் வேணும், பேய் இருக்கா இல்லையா இருக்குதான்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அதுக்கு வேண்டி ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி ஒரு ஆதாரத்தை கொடுத்து சரி இவங்க இது பண்றாங்க, என்னது எக்ஸாரிசம் பண்ணவுக்கு இது பண்றாங்க. இப்படி 67 தடவை பண்ணிருக்காங்க எக்ஸாரிசம். அப்படி பண்ணி பண்ணியே அந்த அம்மாவோட வந்துட்டு என்னது உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் அவங்க அல்லாத மெலிய தொடங்கிட்டாங்க. நேரமே யோசிச்சு பாருங்க, நெளிஞ்சிட்டே இருந்திருக்காங்க. இதுல வேற இந்த எக்ஸாரிசம், ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கொடுக்க ட்ரீட்மெண்ட், 3 மிக்ஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. 30 கிலோ அவங்க இறக்கும் போது அவங்க வெயிட் 30 கிலோ. 24 வயசு பொண்ணோட வெயிட் 30 கிலோவா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஐயோ. இடையில என்னெல்லாம் அவங்க சொல்லி இருக்காங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வாய்ஸஸ் கேக்குது, ஒரு 5 பேர் வாய்ஸ் கேட்டிருக்கு, 5 டீமன்ஸ். என்னது ஹிட்லர் தான் நேட்ட பேசுறாரு, ஹிட்லர், லூசிபர் எல்லாமே ரெஃபரன்ஸ். லூசிபர் இவங்க எல்லாம் தன்னிட்ட பேசினாங்க வாய்ஸ்ல. அவங்க எப்படிங்க ஒரு நிமிஷம் எப்படிங்க பேசினாரு லூசிபர்? இந்த ஆட்டோ ஓட்டுற தம்பிங்க கூட இருந்து பேசுவாரு அது மாதிரியா? அந்த மாதிரி ஆட்டோவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணாரு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி குரலையும் பேசிருப்பாரு. சூசன் சர்க்காசமா பேசிருப்பாரு, வேற ஒண்ணும் இல்ல. சர்க்காசம். சரி, அந்த சர்க்காசத்தோட கொஞ்சம் ஒடுங்கயா முடியலையா என்னால. சரி, அந்த படம் பேரு கண்டுபிடிச்சேன், சுருளி. அந்த படம் பேரு சூப்பரா இருந்துச்சு படம். எங்க ஆண்டை சுருளினா எது? சுருளி இஸ் த மோஸ்ட் நார்கட்டிக் டேஞ்சரஸ் கேங்ஸ்டர் இந்த இந்தியா. நெக்ஸ்ட் போலாம். போயிருங்க, கேட்டிருக்கு ஐயா, சொல்ல விடுங்க. சரி, ஓகே. இவங்க வந்துட்டு என்னது இந்த மாதிரி வாய்ஸஸ் எல்லாம் கேட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் இவங்க இடையில வாய்ஸ் மாத்தி பேசுவாங்க, திடீர்னு துப்புறது, இந்த மாதிரி நெளிகிறது, உடம்புல நெளிஞ்சு போய் எலும்பெல்லாம் இது. இவங்க அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டிலயும் போயிருக்காங்க. எப்படி போனாங்கன்னு தெரியல, உடம்பு வச்சுட்டு. வேர்ஸ்பர்க் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. அங்க வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க பே மாதிரி இருக்காங்க, இவங்க ரிலீஜியஸா இருக்காங்க பாருங்க. இந்த நம்பிக்கை தான் இது விஷயம். ஆனா கடைசியில இவங்களுக்கு என்ன டயக்னோஸ் பண்ணிருக்காங்கன்னா, எபிலிப்டிக் சைக்கோசிஸ், மூளைக்கு லோபியல் பார்ட்ல பாதிப்பு, அதனால வந்துட்டு பாதிப்பு வந்திருக்குன்னு. இது மோசமானது காரணம் என்னது, இவங்கள வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க வீட்டுல, அவங்கள ஸ்டார்விங் பண்ணிருக்காங்க, உடம்பு சாப்பிடவும் இல்ல, இதுவும் பண்ணவும் இல்ல. இத பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போய் ஒரு பக்கம், எக்ஸாரிசம் ஒரு பக்கம், அவங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் ஆயிருப்பாங்க யோசிச்சு. ஏதாவது ஒண்ணு டார்ச்சர் இருக்கணும். கடைசியில 24 வயசுல இறந்துட்டாங்க. இறந்த பிறகு என்ன இருக்கு, கோர்ட்ல கேஸ் 1976ல அங்க வந்துட்டு கேஸ் நடக்குது. கேஸ் நடக்குதுல என்னது, இவங்க மேல எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டாங்க. யாருக்கு மேல எல்லாம், அவங்க பேரண்ட்ஸ், வேற அந்த பிரீஸ்டுக்கு மேலயும் ஒரு பிஷப், இங்க மேல எல்லாம் சார்ஜ் பண்ணி நிறுத்திட்டாங்க. ட்ரையல்ல என்ன சொல்றாங்கன்னா, பேய்தான் கொண்டுது. அங்க ஒரு பாரே போயிருக்கு, பேய்தான் காரணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரு இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு எல்லாம் அவரு சொல்லியிருக்காரு என்னது, தேர் இஸ் நோ இன்ஜெக்ஷன் அகெயின்ஸ்ட் டெபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பிஷப் இவளுக்கும் இடையில. யோசிச்சு பாருங்க, சயின்ஸ் வர்சஸ் ரிலீஜன் பாரே போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கில்ட்டின்னு சொல்லிட்டு என்னது, அவங்க வந்து நெக்லிஜென்ட் ஹோமிசைடு, சூசைட் பண்றத தடுக்கவே இல்லை, உணவு கொடுக்காம அப்படியே விட்டாங்க, மேல் நியூட்ரிஷன்ல இருந்துட்டாங்க, இது தடுக்கவே இல்லை, நீங்க பேரண்ட்ஸா நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல அவங்களுக்கு வந்துட்டு ஜெயில் அவங்க வழங்கியாங்க, ஜெயில் தண்டனை. பட் என்ன இடையில குறைச்சிட்டாங்கன்னு அதுல கிடக்கு. பட் ஓகே, அவங்களுக்கு தேவையான தண்டனையும் கிடைச்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க என்னது, அவங்க சவப்பட்டி இருக்குல்ல, அவங்க அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வளர்ந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்க இறந்த பிறகும் அதை விடல.
அது ஒரு இது மாதிரி பரவி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, கடைசியில 2013 இவங்க இருந்த வீடும் தீயில எரிஞ்சிருக்கு. இதுதான் கடைசி டேட்டா. 2013 ஜூன் 6 வீடு தீ பிடிச்சிருக்கு. அந்த வீடு இது எந்த அளவுக்கு ஒரு அதிர்வலையான விஷயம்னா, ஜெர்மனில இப்பவும் இது போனா பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாரிசம் ஆஃப் எமிலி ரோஸ், இந்த 2 படத்தையும் பாருங்க புரியும். ஓகே ஓகே ஓகே. எக்ஸார்சிசம் ஓகே. ஏத்திஸ்டோட மூவி சஜஷன். ஓகே நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் சுருளி சொன்னேன், யாரும் கேட்டுக்கல. ஒண்ணு ஒழுங்கா வெறும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இந்த பொண்ணு பொழைச்சிருப்பா. 2 மிக்ஸ் பண்ணி கரெக்ட் நல்லா வச்சு யூஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ என்னன்னா ஒரு ஃபேமிலி இருக்கு சரிங்களா, ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. சோ அவங்களோட நினைவுகள்லாம் திரும்ப திரும்ப வர்றதுனால அந்த வீடை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி மாத்திடுறாங்க, வேற ஒரு இடத்துக்கு வித்து அவங்க இன்ஸ்டிடியூஷனை மாத்திடுறாங்க. ஸோ இப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கர்மம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச அந்த பசங்க வந்து திரும்ப அதே இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க. அந்த படத்துக்கு பேரு தான்டா நான் தாண்டா ஆதி தள்ளி நில்ற கோதி. அவ்வளவுதான். கண்டுபிடிச்சிங்க என்ன படம்னு? He got me in the first half. அதானே இந்த டெம்ப்ளேட். நேமி ஆளு புண்டன் இல்ல, எல்லாரும் தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கோம். ஆளு புண்டன் நான் தாண்டா கடத்து செட்ஸுனா முன்னாடி எல்லாம் கேவலங்களமா நெக்ஸ்ட் கேட்பானுங்க. நான் கூட ஏதோ நல்ல படம் சொல்ல வரேன்னு எதிர்பார்த்தேன். எங்க திரும்ப நான் கண்டுபிடிச்சேன், எங்க திரும்ப கண்டுபிடிச்சேன். அவன் சொன்னான்ல ஃபேமிலி இறந்துரும் அதே இன்ஸ்டிடியூட்னு. சரி மியூட்ல உட்கார்ந்து இருந்தேன். சரி ஓகே அவன் போறான் குறுக்க பாயவானா ரொம்ப சொன்னோடனே எனக்கு மைண்ட் வந்து டக்குன்னு வந்து அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருந்து சொன்னோடனே ரெப்ளிகா படத்துக்கு டக்குன்னு போச்சு. அந்த படம் சம்பந்தம் எல்லாம் வருது பார்த்தா ஆதி படத்தை கொண்டு வந்துட்டேன். சொன்னீங்க ஏமி சொல்லுங்க. ஏமி முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க. அதான் முடிச்சிடலாம். ஓகே ஓகே இல்ல ஏத்திஸ்ட் இப்போ பி லைக் இப்ப நான் பேசணுமா வேணாமா? இன்னும் முடிக்கலையா? இல்ல முடிச்சாச்சு. இல்ல முடிஞ்சாச்சு. நான் கூட கட் பண்ணி தொடரும்னு போட்டுருவாருன்னு நினைச்சேங்க. இல்ல காக்கை நண்பர் பதிவு அதிகமாயிட்டே போகுது. இவ்வளவு எடுக்கோக்கே நான் 2 புக் எடுத்து பாத்துட்டு இருந்தேன் ரெஃபரன்ஸ். இல்ல நானு இல்ல நாங்க டேட்டாவோட பண்ண வேண்டிய பாட்காஸ்டுக்கே இவ்வளவு பண்ணது இல்லையா? ரைட். இவங்களுக்கு மைக்கி இருக்கானா? மைக்கி சின்ன இருக்காங்களா? மைக்கி எல்லாம் போயிட்டானா? சரி ஏமி இவனுங்களுக்கு ஒரு ரோஸ்ட் போட்டுற வேண்டியதான். டேட்டாங்கிறானுங்க, இவனுங்களுக்கு ஒரு ரோஸ்ட் போட்டுற வேண்டியதான். ஐயோ என்னை விட்டுருங்க, நான் ஊருக்கு போறேன். முடிங்க முடிங்க. அப்ப எல்லாம் எண்ட் நோட்டு கொடுங்கப்பா. கட 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 நம்ம வழக்கமா என்ன நோட்டு கொடுப்போமா என்ன? டன் 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 டன். அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? சரிங்க இருங்க. ஏமி ஏதோ என் நோட்டு சொல்ல வராங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்னும் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து நானே என் நோட் சொல்லிடுறேன். சரி ஓகே. ஏதாவது பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் வந்து மனசுல இருக்கிற இந்த பயத்தை தான் வந்து இந்த மாதிரி ஆக்கி இந்த மாதிரிலாம் வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஜாலியா இருங்க. எல்லாம் எந்த டைம் வேணாலும் போலாம். ஆனா பயப்படாம போயிருக்கிறவங்க போங்க. பயந்து அப்புறம் அது ஒரு இதாயிட போகுது. ஐயா என்ன மாதிரி தைரியமா இருந்தா வெளியே போங்க. நானும் ஒரு நோட்டு போட்டேன். இந்த சிம்பிளி சரத்து மாதிரி இப்படி எல்லாம் கேமராவோட சுத்திட்டு இருப்பாங்க, அப்படியே கண்டுக்காம வந்துருங்க. முடிஞ்ச அவங்கள அப்படியே அப்படியே தள்ளி விட்டுட்டு வந்துருங்க. பேத அடிச்சிருச்சுன்னு அவனே அடுத்த வீடியோ போட்டுப்பான். அது வேற இதுல சோகம் என்னன்னா நம்ம பிரியாணி மேன் இருக்காருல்ல, பிரியாணி மேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிமாண்டி காலனி இருக்குல்ல, அதுல போயிட்டு விளாக் பண்ணாரு. கோஸ்ட் ஹண்டர் வீடியோன்ட்டு. நான் வேணா லிங்க் அப்புறமா அனுப்பிச்சுடுறேன். இதுக்கு எனக்கு ஒரு நல்ல இது ஒண்ணு சிக்கிருச்சு. அதான் மினாட்டோ, நீங்க அந்த பிரியாணி மணி இதை சொல்லுங்க. ஏமி அந்த அதையும் வெட்டிக்குள்ளே அந்த குரங்குன்னு சொல்லி முடிச்சிருங்க. என் கிரெடிட் ஓகே. இல்ல ஏத்தி சொன்னார்ல, நான் ஒரு திடுக்கிடும் தகவல் சொல்லட்டுமா?
நம்ம பிரியாணி மேன் இருக்காருல்ல, பிரியாணி மேன், அவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவரோட அந்த பழைய டீம்ல ஒரு 2 பேர் இருப்பாங்களே கேர்லி ஹேர் வச்சு, அவரெல்லாம் போயிட்டு நம்ம டிமாண்டி காலனி இருக்குல்ல, டிமாண்டி காலனி, அங்க போயிட்டு வந்து பேய் இருக்கா இல்லையான்னு கோஸ்ட் ஹாண்டட் வீடியோஸ்னு ஒண்ணு பண்ணாங்க. இது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ சொன்ன. ஆடையோ இதுவே நல்லாதான் பாருங்க. படுத்துற ஏத்திஸ்ட் தக் லைஃப். இல்ல நான் சொன்ன தெரியுமா, எண்டு கிரெடிட் கொடுத்துருவா, இல்ல எண்டு கிரெடிட் கொடுத்துருவியா நீ, நான் கேட்டேன்ல, அது ஏத்திஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல வேற சூசன் இத கூட ப்ளூப்பரா போட்டுருக்கலாம் போல, நல்லா இருக்கும். எபிசோட் ரெடி பண்ணுங்கடானா ப்ளூப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இப்ப பிரியாணி மேனே கோஸ்டா தான் சுத்திட்டு இருக்கான். அவனை ஏன் பேசிட்டு விடுங்க.